பகுதி 1. சென்னை மத்திய சிறைச்சாலைக்குள்ளிருந்து கதிரவன் தன் பொற்கிரகணங்களை விரித்து வெளிச்சம் பாய்ச்சி கொண்டிருக்கும் இந்த காலையில் வேப்பங்குச்சியால் பல் துலக்கி கொண்டே பிரஷ் தர மாட்டார்களாம். பிடிவாதமாக கேட்ட ஒரு கைதிக்கு அது அவசியம் இல்லாமலே பண்ணிவிட்டார்களாம். கைதியின் நல்வாழ்வு என்னும் தலைப்பின் தினமணிக்கு யாராவது இதை எழுதுவாங்களேன். நான் பேசுவது உங்களுக்கு கேட்கிறதா? கேட்கவில்லை என்றால் ஒரு காரியம் செய்க. 15 பைசாவுக்கு ஒரு பிளேடு வாங்கி உங்களுக்கு பிடிக்காத ஆசாமி யாரையாவது. என்னது, தமிழ் வாத்தியாரா? பிடித்து மேலிருந்து கீழ் அல்லது இடமிருந்து வலம் ஒரு இரத்தக்கோடு போடுக. அதிவிரைவில் உங்களை என் தோழராக கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள். அப்போது நான் பேசுவது தெளிவாக கேட்கும். நான் பேசுவது அரசியல் பேச்சோ அல்லது ஆன்மீக பேச்சோ அல்ல. என் வாழ்க்கையின் சரித்திரம், பூகோளம், விஞ்ஞானம், கணிதம் அல்ல. இங்கே நானும் ஒவ்வொரு ஆசாமியாக தேர்ந்தெடுத்து ஆரம்பித்து பார்த்துவிட்டேன். அவரவர்களுக்கு தேவைப்படுவதானால் யாரும் காது கொடுத்து கேட்க தயாரில்லை. ஒரு மரண தண்டனை ஆசாமி தன் கொலைக்கு 2ஆம் பாகமாக என்னை தேர்ந்தெடுக்கும் வரை போய் என் சமயோசித புத்தி காரணமாக தப்பித்தேன். அந்த சமயோஜித புத்தி என்னவென்று இலவசமாக ஒரே தவணையில் உங்களுக்கு சொல்லி தர தயார். ஆபத்து சமயத்தில் உதவும் அந்த கொலைகார பாவி கூரான ஆயுதத்தோடு என்னை நெருங்கி வந்தபோது நான் செய்தது இதுதான். சாஷ்டாங்க நமஸ்காரம். நம் உடலின் முன்பகுதி அத்தனை பாகங்களும் தரையை தொடும் விதமாக மிகவும் சுலபம். ஆக காசு கொடுத்து என் கதையை கேட்க சித்தமாய் உள்ள உங்களிடம் மட்டும்தான் மனம் வாய் இரண்டையும் திறந்து சொல்லப் போகிறேன். நான் யார்? நமது வட்ட வடிவமான உங்கள் தாத்தா தலையை போன்ற பூமியின் மேல் அட்கோடாக மகரக்கோடாக பூமத்திய கோடு இதெல்லாம் ஓடுகிறதல்லவா? கொஞ்சம் உற்று நோக்கினால் நம் பாரதம் கண்டுபிடித்திருக்கும் வறுமை கோடும் தெரிகிறதா? ஒரு சக்தி வாய்ந்த லென்ஸ் வைத்து உற்று நோக்குங்கள். அந்த கோட்டுக்கு மேலேயும் போகாமல் கீழேயும் போகாமல் கோட்டின் மேலேயே ஒரு ஜீவன் இப்படியும் அப்படியுமாக பேலன்ஸ் செய்து நடப்பது தெரிகிறதா? அது நான் தான். எனக்கு ஊர் தஞ்சாவூர் பக்கத்தில் உள்ள ஒரத்த நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள பாப்பா நாட்டுக்கு பக்கத்தில் உள்ள வீரக்குச்சி. உள்ளங்கையில் ஊர் காரில் போனால் 1, 2, 3 என்பதற்குள் ஊரை கடந்து விடலாம். ஊரின் ஒரே விசேஷம் சக்தி வாய்ந்த மாதா குடியிருக்கும் சர்ச். என் அப்பா ஒரு மரியாதை தான். என் அறிவுக்கு விவசாயம் ஒத்து வராது என்று காலேஜில் சேர்த்தார். எல்லா அப்பாக்களைக்கு போல படித்து பெரிய கலெக்டராக வரணும் என்றார். என்ன நியாயம் இது? ஒரு ஜில்லாவுக்கு ஒரு கலெக்டர் தானே. அத்தனை பேரும் கலெக்டர் ஆனால் பாவம், அரசாங்கம் என்ன செய்யும்? வீரக்குறிச்சிக்கு ஒரு கலெக்டர், பாப்பா நாட்டுக்கு ஒரு கலெக்டர் போட்டாலும் ஏராளம் பேர் மிஞ்சுவார்களே. அரசுக்கு இந்த தர்ம சங்கடம் ஏற்பட நான் காரணமாக இருக்க விரும்பாததால் நான் கலெக்டர் ஆகவில்லை. பட்டதாரி ஆகிவிட்டதால் என் திறமைக்கு பட்டதாரிகள் தொகுதியில் நிற்க வைத்து விடுவார்கள். எனக்கோ அரசியல் அலர்ஜி. எனவே பட்டதாரியாகவும் ஆகாமல் 5 பேப்பர்களை 5 வருடங்களாக பாக்கி வைத்திருக்கிறேன். நான் பார்ட்டிக்கு நான் உண்டு, என் வேலை உண்டு. நான் ஊர் சுற்றி கொண்டு மாதாவுக்கு திருவிழா நடக்கும்போது விடிய கொளுத்தும் வான வேடிக்கை பார்த்து கொண்டு தஞ்சாவூர் வந்து காலை காட்சி, மாலை காட்சி, இரவு காட்சி, நள்ளிரவு காட்சி என்று மொழி பாகுபாடின்றி படங்கள் பார்த்து கொண்டிருந்தது என் மாமனுக்கு பிடிக்கவில்லை. இந்த வரியில் நான் சுசித்ராவை பற்றிய சில வரிகள் சொல்லிவிட வேண்டும். கிராமத்தில் கூட இப்படி நேர்த்தியாக பெயர் வைத்திருப்பார்களா என்று கேட்பவர்களுக்கு மட்டுமான கேள்வி. அவள் இனிஷியல். அப்பா பெயர் சுப்பையன். இவளுக்கு தமிழ் மேல் காதல். அதனால் சுமித்ரா. மற்றபடி களைப்போடு வீடு திரும்பும் கணவனுக்கு ஹார்லிக்ஸ் கரைத்து தரும் விளம்பர சுசித்ராவுக்கும் இவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சுசித்ரா சுமாராக இருப்பாள். உலக அழகி போட்டி போல வீரக்குறிச்சி அழகி போட்டி நடத்தினால் நிச்சயம் ஆறுதல் பரிசாவது பெற்றுவிடுவாள். சிரிக்கும்போது ஒரு கண்ணை மூடிக்கொள்வாள். ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஆனால் ரொம்ப நாள் கழித்து தான் கண்ணருகில் நரம்பு கோளாறு என்றும் உதடு விரிந்தால் அந்த நரம்பு வெட்டுகிறது என்றும் தெரிய வந்தது. ஆனால் பரவாயில்லை, உறவு விட்டு போகக்கூடாது என்று நம் தேசிய குணமான தியாக மனப்பான்மையுடன் அவளை திருமணம் செய்து கொள்வதாய் தீர்மானித்து அந்த ஆசை தீயை நெய், மண்ணெண்ணெய், பெட்ரோல், இண்டேன் கேஸ் எல்லாம் போட்டு வளர்த்து வந்த சூழ்நிலையில்தான் சுசித்ராவின் அப்பா என் மாமன் என்னை அழைத்தார். எஸ் மாமா, வாட் மேட்டர்? சுசித்ரா, குடிக்க கொஞ்சம் வாட்டர். மாப்பிள்ள, என் நெஞ்சத்தை தொட்டு பாருங்க. ஜுரமா? மாட்டு டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டுக்கிறதுக்கு என்ன? மாப்பிள்ள, என் நெஞ்சு கொதிக்குது. என்ன மாமா விளையாடுறீங்க? கொதிக்கிறதுக்கு அது என்ன குழம்பா ரசமா? மாப்பிள்ள, நீங்கள் நடக்கிறது கொஞ்சம் சரியில்லை. ஓ அதுவா? வர்ற வழியில் காலில் முள் குத்திருச்சு, அதான் நொண்டி நடந்து வந்தேன். நாளைக்கு பாருங்கள், ஜோராக நடப்பேன். அதில் மாப்பிள்ள என்றபோது சுசித்ரா 240 வாட்ஸ் வெட்கத்துடன் கதவுக்கு பின்னால் வந்து நின்று, இந்தாங்க மோர் என்று டம்ளர் கையை மட்டும் நீட்டினாள். நான் வாங்கி சுசித்ராவை தலை சீவிக்கிட்டு இருக்கியா? ஆமாம். அதுக்காக மோரில் முடியை போட்டு நான் சாப்பிட முடியுமா என்று எடுத்து போட்டு விட்டு குடித்து, சொல்லுங்கள் மாமா, என்னமோ சொல்ல வந்தீங்க? சொன்னால் கோச்சிக்கக்கூடாது. கோவிச்சுக்கிட்டாலும் சொல்லலை. நீங்கள் பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்க.
இப்படி குத்தி காட்டாதீங்க மாமா, நாங்கள் ஏழை தான், அதுக்காக நீங்கள் சொல்கிற அளவுக்கு இல்லை. வீட்டுக்கு வந்து பாருங்கள், துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாம் நிறைய இருக்குது. ஐயோ, நான் பருப்பை பற்றி பேசலை, பொறுப்புன்னு சொன்னேன். ஏன் 2 தடவை சொல்கிறீங்க? எனக்குன்னா காது செவிடா? மாப்பிள்ளை படித்து முடித்து வேலைக்கு போகலை, விவசாயத்தையும் கவனிக்கலை, எந்த வகையிலையும் ஒரு வருமானமும் ஏற்படுத்திக்கல. உங்களுக்கு எப்படி நான் என் பொண்ணை கட்டி வைக்கிறது? மாமா, எனக்கு வருமானம் இருக்கோ இல்லையோ, மானம் இருக்குது, ரோசம் இருக்குது, வீரம் இருக்குது, இன்னும் என்னென்னவோ இருக்குது. எனக்கு பொண்டாட்டி சுசித்ராதான்னு ஜுரம் வேகத்திலேயே எழுதி வச்சுட்டாங்க. அதை மாற்ற யாராலையும் முடியாது. மாப்பிள்ளை, இவ்வளவு ரோசமாக பேசுகிறீங்களே, அடுத்த மாதம் என் பொண்ணுக்கு பரிசம் போட நான் தயார். நீங்கள் தயாரா? இதில் நான் தயாராக என்ன இருக்குது? பரிசு பணமாக 1 லட்சம் கொடுக்கணும். கொடுத்தா தான் அவளை கட்டி வைப்பேன். எவ்வளவு 1 லட்சம். 1 போட்டு பக்கத்தில் 5 சைபர். மாமா, 5 பிழையாக சொல்கிறீங்களா? யோசிச்சு சொல்லுங்கள். யோசிச்சு தான் சொல்கிறேன். 1 லட்சம். அட பாவி மாமா, சம்பல் பள்ளத்தாக்கை விட பெரிய கொள்ளையாக இருக்கும் போல இருக்கே. இது இருந்துட்டு போகட்டுமே. 1 லட்சத்துக்கு கொஞ்சம் குறைச்சல் பரவாயில்லையா? எவ்வளவு? 99,500. நடக்காது. ஐயோ, இந்த கொடுமையை கேட்பாரே இல்லையா? ஏன் இல்லை, நான் இருக்கிறேன் என்று எவரும் ஆஜராகவில்லை. என் மாமா தன் பிடிவாதத்தை தளர்த்துவதாகவும் இல்லை. 1 மாதம் டைம், லட்சம் பணத்துடன் வந்தால் கல்யாணம், இல்லையேல் இல்லை என்று கராராக சொல்லிவிட, நான் என் சேமிப்பை திரட்டி கொண்டு பணம் சேர்க்க சினிமாவில் காட்டும் சென்ட்ரல் ஸ்டேஷனும் LIC கட்டிடமும் உள்ள சென்னை வந்தேன், என் நண்பனை தேடிக்கொண்டு. பகுதி 2. சேட்டை கோபியை பற்றி சற்று விலாசமாக சொல்லியாக வேண்டும். சேட்டை நண்பர்கள் வட்டாரத்தில் வழங்கப்பட்ட பட்டம். கோபி அதை பாரத் ரத்னா மாதிரி கருதி கொள்வான். இந்த சேட்ட கோபி சொன்னது தான் என்று அவனே தன் பட்டத்தை சேர்த்து சொல்லிக் கொள்வான். கோபி டவுசர் காலகட்டத்திலேயே பிரபல்யன். இந்த புனைப்பெயர் யாருக்கேனும் தேவையெனில் நேரில் அணுகவும். அஞ்சாப்பு படித்த சிவகாமியை உதட்டில் என்றால் உதட்டில் முத்தம் கொடுத்த மாவீரன். டீச்சர், இவன் என் வாயிலே கடிச்சிட்டான் டீச்சர் என்று சிவகாமி அழுதது நினைவிருக்கிறது. கோபி, வடாங்க, அங்கே எல்லாம் கடிக்கக்கூடாது என்று கொண்டை போட்ட டீச்சர் அதட்டியதும், வேற எங்கே கடிக்கலாம் டீச்சர் என்று இவன் சாதுவாய் வினவியதும் டீச்சர் பிரம்பை ஓங்கி அடிக்காமலேயே இருந்ததும் நினைவிருக்கிறது. கோபியை எந்த டீச்சர் அம்மாவும் சரி, வாத்தியார் அம்மாவும் சரி அடிக்கவே மாட்டார்கள். அவனுக்கு எப்போதும் விசேஷ சலுகை உண்டு. காரணம் பயம். ஜெயந்தி டீச்சர் ஒரு தடவை காதை பிடித்து திருகினதிற்காக வகுப்பறையாக போய் ஹெட்மாஸ்டரும் ஜெயந்தி டீச்சரும் லவ் பண்ணுறாங்க என்று கத்திவிட்டு வந்துவிட்டான். அப்போதெல்லாம் லவ் என்பது மிகப்பெரிய கெட்ட வார்த்தை. எச்சம் கூப்பிட்டு, படவராஸ்கள், ஏண்டா அப்படி கத்தின என்று கேட்டபோது 6 வாத்தியார்கள் மத்தியில் பதில் சொல்லுவான். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் கெமிஸ்ட்ரி லேபில் பீரோவுக்கு பின்னாடி நீங்கள் கட்டி பிடிச்சிக்கிட்டு இருந்தது ஜெயந்தி டீச்சர் இல்லையா? அப்படின்னா வேற யார்? எல்லாரும் சிரிக்க, கெட் அவுட் என்று கத்தின எச்சம் முகம் எப்படிடா இருந்தது என்று இப்போது கேட்டாலும் 3 பக்கங்கள் சொல்வான் கோபி. கோபிக்கு யாரிடமும் பயம் என்பதே கிடையாது. அவன் சத்தாய்க்க டீச்சரே கிடையாது. புதிதாய் வந்த ஒரு தமிழ் டீச்சர் அவனை பெரிதும் விரட்டவோ யோசித்தான். மாடு என்னும் தலைப்பில் கட்டுரை எழுத சொன்னபோது எழுதினான். மாடு 2 வகைப்படும். ஒன்று பால் தரும், மற்றொன்று தராது. பால் தரும் மாடு 2 வகைப்படும். ஒன்று வெள்ளையாய் இருக்கும், அது பசு. மற்றொன்று கருப்பாய் எங்கள் தமிழ் டீச்சரை போல இருக்கும், அது எருமை. கோபி ஒரு ஜெகதல பிரதாபி. 10க்கு 2 மார்க் வாங்குவான். முன்னால் இவனாக ஒன்று போட்டுக்கொண்டு, எல்லாரையும் விட நான் நல்லா எழுதினேன்னு எனக்கு மட்டும் 10க்கு 2 மார்க்கு, கேட்க வாங்காதப்பா என்று சுலபமாக ஏமாற்றி வாங்கி வந்து விடுவான். கேக் வாங்க மாட்டான். ஒரு கத்திரிக்கோள், சிகரெட்டும் ஒரு பீடியும் வாங்கி என்னை காடு, மலை, புதர், பாலைவனம் எல்லாம் கடந்து ரகசிய இடம் ஒன்றுக்கு அழைத்து சென்று, உனக்கு பீடி, எனக்கு சிகரெட்டு என்று கொடுப்பான். இருமினால் பின்மண்டையில் போலேர் என்று தட்டுவான். பீடி கொடுத்து அதை புகைக்கும் முறையையும் சொல்லி கொடுத்ததெல்லாம் காரணமாகத்தான். குருதட்சணையாக நான் சில தகவல்கள் சேகரித்து சொல்ல வேண்டும். மாதா கோயில் அருகே வசிக்கும் ஒற்றை மூக்கு குத்தின ராணி தண்ணி எடுக்க எத்தனை மணிக்கு பைப்படி வருவாள் என்பதை துப்பறிந்து அவனுக்கு சொல்ல வேண்டும். தவிர ராணி சினிமாவுக்கு புறப்படுகிறாளா, வெளியூர் போகிறாளா என்று அவ்வப்போது CBI வேலையெல்லாம் செய்தி அனுப்ப வேண்டும். அந்த ராணியின் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் நான் இருந்ததே அவன் விசேஷ அன்புக்கு தலையாய, உடலாய, வாளாய காரணம். கோபி ஒரு மாலையில் என்னை அவனுடைய சித்தப்பாவின் மாந்தோப்புக்கு அழைத்து சென்றான். என் கணக்கு நோட்டை வாங்கி புரட்டி டர் என்று ஒரு பக்கத்தை கிழித்து பேனாவை திறந்து வானம் பார்த்து 5 நிமிடம் யோசித்து ஒரு வரி எழுதினான். அடித்தான், கிழித்து போட்டான், வேறு ஒரு பேப்பர் கிழித்தான். இப்படியாக என் கணக்கு நோட்டு பரிதாபமாக ஒல்லியாக போன பிற்பாடு ஒரு வழியாக கீழ்கண்டவாறு எழுதி முடித்தான். ராணி, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என்ன லவ் பண்ணுறியா? இது வரைக்கும் பண்ணலைன்னா நாளிலேருந்து பண்ணு, உடன் பதில். கடிதத்தில் கையெழுத்து போடவில்லை. டேய், நீ என்ன செய்கிற?
பைப்படி பக்கத்தில் சுண்ணாம்பு தடவின கொடிக்கம்பம் இருக்குதுல்ல, நாளைக்கு காலையில் சரியாக 9 மணிக்கு அங்கே நில்லு. ராணி ஸ்கூலுக்கு அந்த பக்கமாக தான் வருவா. யாராச்சும் உன்னை கவனிக்கிறாங்களான்னு பார்த்துட்டு அவகிட்ட போ. சேட்டை கோபி கொடுக்க சொன்னாதான் இந்த லெட்டரை கொடு. எப்போ பதில் தர்றேன்னு கேளு. ஜாக்கிரதையாக செய்யணும். என்ன? கொள்ளை கூட்டத்தை பிடிக்க போலீஸ் போடும் திட்டத்தைப் போல ரகசியமாக இதை சொல்லிவிட்டு என்னிடமிருந்து கடிதத்தை வாங்கி அதற்கு ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு மறுபடி கொடுத்து வெற்றியோட திரும்பு என்று ஆசீர்வதித்தான். நானும் பீர்பால் பிடித்த முட்டாளாட்டம் உற்சாகமாக சாலையை செய்துவிட்டு மறுநாள் காலை சலவை சட்டை டவுசரில் கொடிக்கம்பம் அருகே காத்திருந்தேன். வி ஷேப்பில் தாவணி கட்டி மடக்கி கட்டின இரட்டை ஜடைகளோடு குடைப்பிடித்த ராணி கொலுசு ஜல் ஜல் வர நான் சமீபத்து ஸ்டைல் சேர்த்து கொண்டு ராணி இதை என்று கொடுத்துவிட்டு நடுங்கினேன். 4 அடி வித்தியாசத்தில் நடந்து வந்த ராணியின் அப்பாவை அவள் குடை மறைத்திருந்தது. அதை உணராமல் நான் கொடுக்க, என்னடா இது என்று ராணியின் கையிலிருந்து பிடுங்கி பார்த்த அவர் சூரசம்ஹார முருகனைப் போல என்னைக்கு காட்சியளித்தார். கமநாட்டி பயலே என்று என் முதுகில் போட்டு கையை பிடித்து தரதரவென்று இழுத்து கொண்டு என் அப்பாவிடம் வந்து மூச்சிறைத்து கொண்டு நியாயம் கேட்டார். அப்பா தீர விசாரிக்காத பாண்டிய மன்னனாக ரூல் கழியை கையில் எடுத்துக்கொண்டு, ஏண்டா படவா, முளைச்சி 3 இலை விடலை, உனக்கு லவ் கேட்குதா என்று கூடத்தில் என்னை துரத்த, லவ் செய்வதற்கு எதை முளைக்க விட வேண்டும், அதென்ன 3 இலை கணக்கு என்பதெல்லாம் புரியாமல் மாட்டிக்கொண்டேன். நான் இல்லைப்பா, சேட்டக்கோப்பி என்று நான் கத்தினதையெல்லாம் லட்சியம் செய்யாமல் கருமமே கண்ணாக விலாசி எடுத்து விட்டார். அப்புறம் கொஞ்ச நாளைக்கு கோபியோடு ஊடல் செய்தேன். அவனாக பேச வந்தபோது என்னோட பேசாதே என்றேன். கோபி அழுதான். என் காதலுக்காக இப்படி நீ அடி வாங்கிட்டிய என்று விசும்பி அழ. அதுவரை அவன் அழுது நான் பார்த்ததே இல்லை. அந்த அழுகையில் நான் கரைந்து போக எங்கள் நெருக்கம் அதிகரித்தது. பள்ளியிலும் வெளியிலும் எனக்கு ஏதாவது பிரச்சனை என்றால் ஆதரவாக டான் என்று வந்து நிற்பான். எனது பாடி கார்டு, பாடி கவர், பாடி இன்லாண்ட் லெட்டர் எல்லாமே அவனால்தான். பாலகாண்டம் முடிந்து வாலிப காண்டத்தில் சேட்டை கோபிக்கு படிப்பு ஒத்து வரவில்லை. புத்தகம் எடுத்து படித்தால் உடம்பெல்லாம் அரிக்கிறது என்று அப்பாவிடம் சொல்லி அப்பா டாக்டரிடம் அழைத்து போய் உடம்புதான் முக்கியம், படிக்க வேண்டாம் என்று தீர்மானிக்க நான் மட்டும் திருச்சிக்கு கல்லூரிக்கு போனேன். அவன் ஸ்க்ரூ டிரைவர், ஸ்க்ரூ கிளீனர் எல்லாம் வைத்துக்கொண்டு ரேடியோ, சைக்கிள், டைனமோ, ஸ்கூட்டரின் கார்பெட் என்று நோண்ட ஆரம்பித்தான். ஒரு காலகட்டத்தில் வெறும் கூழாங்கற்களில் இருந்து மின்சாரம் தயாரிக்கும் ஆராய்ச்சி செய்து கொண்டிருப்பதாக சொல்லிக்கொண்டு அலைந்தான். தன் ஆராய்ச்சிக்கு கிராமம் வசதி இல்லை என்று சென்னைக்கு போனான். அவ்வப்போது கடிதங்கள் எழுதுவான். எப்போதாவது அவன் ஊருக்கு வரும்போது அவனிடமே காட்டி படிக்க சொல்லி கேட்டுக்கொள்வேன். அவன் கையெழுத்து அவனுக்கு மட்டுமே புரியும். அப்பேற்பட்ட சேட்டை கோப்பியின் யோசனையும் உதவியையும் நாடித்தான் நான் பரிச சாபத்தோடு சென்னைக்கு நம்பிக்கையோடு வந்தேன். பகுதி 3. பஸ்ஸில் வந்த நான் ஊர் விழிக்கு முன்பே தீநகரில் இறங்கி கொண்டேன். அங்கே இறங்கி ஆட்டோ பிடித்து தன் திருவல்லிக்கேணி விலாசத்துக்கு வந்துவிடலாம் என்று சேட்டை கோபி சொல்லியிருந்தது நினைவு வந்தது. பாக்கெட்டில் எழுதி வைத்திருந்த அவன் விலாச சீட்டை தேடிய போது பகீர் காணவில்லை. சட்டை, பேண்ட்டின் அத்தனை கெட்டிகளிலும் தேடினேன். கிடைக்கவில்லை. ஏற்கனவே இன்னும் சரியாக விடியவில்லை என்பதால் கொஞ்சம் இருட்டாகத்தான் இருந்தது. இந்த அதிர்ச்சியை உணர்ந்ததும் உலகமே எனக்கு இன்னும் இருண்டாகியது. ஒரு ஓரத்தில் பெட்டியை வைத்துக்கொண்டு அப்படியே உட்கார்ந்து விட்டேன். யோசித்து ஒரு ஆசாமியின் பெயரும் ஒரு தொழில் பெயரும் கொண்ட தெரு என்று கிசுகிசு பாணியில் நினைவுக்கு வந்தது. முதலில் திருவல்லிக்கேணி போய்விடலாம், அங்கே போய் விசாரிக்கலாம் என்று தீர்மானித்து காலியாக சென்ற ஆட்டோவை நிறுத்தினேன். திருவல்லிக்கேணி போப்பா என்றேன். அங்கே எந்த இடம் என்றான். அது அங்கே போய் தான் முடிவு செய்யணும் என்றதும் என்னை ஒரு 5 பைசா பார்வையை பார்த்துவிட்டு வண்டியை எடுத்தான். ஊருக்கு புதுசாக இருந்தால் தள்ளு வண்டி எதுவும் உண்டா? ஆமாம், 5 ரூபா குறைச்சிக்குவோம், அதுக்காக தான் கேட்டேன். என்ன ஒரு பாலிசி? நான் புதுசு தான்ப்பா, புத்தம் புதுசு. அப்போ சரி என்று ஓட்டினான். ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸ் கட்டிடங்களை பார்த்தேன். ஆதித்தனார் சிலையை பார்த்தேன். எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனை பார்த்தேன். அப்புறம் சென்ட்ரல் ஸ்டேஷன், பிராட்வே பஸ் ஸ்டாண்டு, ஹைகோர்ட்டு, அப்புறம் கடற்கரை காற்று வாங்கி கொண்டு வரிசையாக சிலை மாந்தர்களை தரிசித்தேன். என்ன இது, இவ்வளவு தூரம் போய்கொண்டே இருக்கிறேன்? இதை பாருப்பா, நான் ஊருக்கு புதுசுனாலும் எல்லா ரூட்டும் கரெக்டாக தெரியும். என்னை ஏமாற்ற நினைக்காம கரெக்டான ரூட்டில் போ. கரெக்டாக தான் சார் போயிட்டுருக்கேன். அதானே பார்த்தேன். சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியம், அப்புறம் கலைவாணர் அரங்கம் அருகே நிறுத்தி இதுதான் திருவல்லிக்கேணி, எந்த தெரு என்றபோது முற்றிலும் விடிந்திருந்தது. அதெல்லாம் நான் விசாரித்து போய்க்கிறேன். எவ்வளவு ஆச்சு பாரு. என்கிட்ட 10 ரூபா தான் இருக்குது. பாக்கி சில்லறை இருக்குதுல்ல. பாக்கியா? மீட்டரை பாரியா, 250 ரூபா. என்னது, எங்கள் ஊர்லேருந்து மெட்ராஸ் வரவே அவ்வளவு இல்லை. உன் மீட்டர் ரிப்பேரியா? யோ, மரியாதையாக காசை எடுக்கிறியா இல்லை குடலை உருவட்டுமா? தந்துடுறேன்யா, கரெக்டாக தந்துடுறேன். தள்ளுபடின்னு சொன்னீங்களே, அந்த 5 ரூபாயாவது குறைச்சிக்கிறீங்களா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, தள்ளுபடி கிடையாது என்று பிடிவாதமாக வாங்கி கொண்டு அவன் சென்றதும் இனி சென்னையில் ஆட்டோவில் ஏறுவதே இல்லை என்று சபதம் எடுத்தேன்.
கால்நடையாகவே போக வேண்டியதுதான். கால் வலித்தால் கால்நடை ஆஸ்பத்திரிக்கு போய் என்ன, நான் சேட்டை கோபியின் வீட்டை தேடாமல் உளறிக் கொண்டிருக்கிறேன். ஏரியா வந்தாயிற்று. அடுத்து தெரு கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு பெட்டி கடையை அப்போதுதான் திறந்து வைத்து கொண்டிருக்க நான் போனேன். சார், நான் புதிர் மாதிரி ஒரு தெரு பேரை சொல்கிறேன், நீங்கள் அது என்ன தெருன்னு சொல்லிடுவீங்களா என்றேன். ஏயா, காலையிலேயே கழுத்திருக்கிறீங்க, புதிர் போட வந்தியா வியாபாரம் பண்ண வந்தியா? வியாபாரம் பண்ணிட்டா போச்சு, 50 பைசாவுக்கு பார்க்க தாங்கலை. அவன் முகத்தை சுளித்து கொண்டு எடுத்து தர, இப்போது புதிரை கேட்குறீங்களா? சொல்லி தொலையா. ஒரு ஆளோட பேர், அதுக்கப்புறம் ஒரு தொழில் ரீதியான பேர், அதுக்கப்புறம் தெரு. அது என்ன தெரு? எனக்கு தெரில. ஆளை விடியா? விடமாட்டேன். மெட்ராஸில் ஆளுக்கு என்னை ஏமாத்துறதுன்னு தீர்மானிச்சிட்டிங்களா? வியாபாரம் பண்ணி சொல்கிறேன்னு சொன்னேன்னு இல்லை, சொல்லு. நான் எப்போயா சொன்னேன்? அப்படின்னா இந்தா உன் பாக்கு, 50 பைசாவை திருப்பி கொடு. 50 பைசானா சும்மா நினச்சியா? பூவா தலையா போட உதவும். கொண்டா. கடை திறந்ததுன்னு எனக்குன்னு எங்கேருந்து தான் வந்ததோ சாவுகிறாக்கி, வீரக்குறிச்சியிலேருந்து என்று 50 பைசாவை வாங்கி கொண்டு எதிரே இருந்த ஒரு சலூனுக்குள் நுழைய போன போது பெட்டிக்கடைக்காரன் அங்கிருந்து கத்தினான். ஆறுமுகன்னே, ஒரு புதிர் போடுறேன்னு உன் கழுத்தை அறுத்துருவான், அவனை கடைக்குள்ளே ஏற விடாதே. நான் பெட்டிக்கடைக்காரனை என்னிடம் ஸ்டாக் இருந்த அத்தனை கெட்ட வார்த்தைகளையும் பயன்படுத்தி மனதுக்குள் திட்டிவிட்டு மேலே நடந்தபோது தெருவின் முதல் பெயர் அருணாச்சல என்பது நினைவுக்கு வந்துவிட்டது. முக்கி யோசித்த போது ஆசாரி என்பதும் நினைவுக்கு வர அந்த தையல் கடைக்கு போய் டெய்லராகி கேட்டேன். ஏங்க, அருணாச்சல ஆசாரி தெருவுக்கு எப்படிங்க போகணும்? அறிவு இருக்காயா உனக்கு? வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு விசா தேடுற மாதிரி அந்த தெருவுக்கு போகணும்னா அறிவு இருக்காயா? இதாயா அந்த தெரு? அடடே, இதுதானா? உங்களுக்கு சேட்டகோபி தெரியுமா? சவுண்டு சர்வீஸ் நடத்துகிறானே அந்த கிறுக்கு பயலா? ஒரு இளம் விஞ்ஞானியை அவமரியாதையாய் பேசாதீங்க. ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் அவனுக்கு பைபிள் பரிசு கிடைக்க போகுது. பைபிளா? அது மாதிரி தான் என்னமோ சொல்லுவாங்களே. நோபல் பரிசு கிடைக்க போகுது. எங்கே இருக்கு அவன் கடை? அதை சொல்லுங்கள். நேராக போ, 20 கடை தாண்டு. அவ்வளோ தூரம் நம்மளால் தாண்ட முடியாதுங்க, நடந்தே போய்க்கிறேன். நடந்து சேட்டை பட்டத்தை மறக்காமல் சேட்டை கோபி சர்வீஸ் என்று எழுதின கடைக்கு வந்தேன். இன்னொரு சின்ன போர்டில் இவ்விடம் ஒலிபெருக்கிகளும் ஒலி பொறுக்கிகளும் வாடகைக்கு விடப்படும் என்று எழுதியிருந்தது. கடையில் ஒரே ஒரு பொடியன் தான் இருந்தான். சேட்டகோபி எங்கடா என்ற. மாடியில் நாஸ்டா பண்ணிகிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல அவன் தான் வேணும், அப்புறம் நாஸ்டா வேணும். நகரு. பழைய இரும்பு கடை போல கண்ட சாமான்களும் இறைந்திருக்க எதையும் மிதித்து விடாமல் ஜாக்கிரதையாக கால் வைத்து கடைக்குள் புறப்பட்ட மாரப்படிகளில் ஏறி மேலே வந்து என் 6 உயிர் நண்பனாக கண்டேன். தரையில் அமர்ந்து புரோட்டா தின்று கொண்டிருந்தான். கோபி என்றேன் உணர்ச்சி பெருக்கோடு. கோபி இப்போது கண்ணாடி மாட்டியிருந்தான். அதை கழற்றி விட்டு என்னை பார்த்து, வாடா நந்து பயலே, எப்படி வந்த என்று உணர்ச்சி வசப்பட்டவனுக்கு விக்கல் வந்து விட்டது. நான் தண்ணீர் எடுத்து கொடுக்க குடித்துவிட்டு, நீதானா? என் கண்ணையே என்னால் நம்ப முடியல என்றான். அப்போது காதை நம்பு, நான் பேசுறது கேட்குதா? நான் தான் இந்த இடத்தில் இதுவரை காப்பாற்றி வந்த ஒரு ரகசியத்தை உடைத்து விடுகிறேன். அதாகப்பட்டது என் பெயர். அதை நான் சொல்லாமலேயே கதை சொல்லி நீங்களும் கேள்வி கேட்காமல் இருந்தது சரியா? இருக்கட்டும், சொல்லிவிடுகிறேன். நான் தான் நந்தகுமார். யாராவது மொழி பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார்களா என்று சிந்தித்து பார்த்தால் யாரும் இல்லை. சிலருக்கு நந்தா, சிலருக்கு நந்து. சேட்டை கோபிக்கு நந்து பயலே. நந்து பயலே, சாப்பிட்டியா? ஓ, நேற்றே சாப்பிட்டேன் என்றேன். இரு, வாங்கிட்டு வர சொல்கிறேன் என்று சுவர் ஓரமாக தூங்கின முடிச்சு போட்ட கயிற்றை இழுத்தான். என்னடா செய்கிற? இதை இழுத்தா கீழே இரும்பு துண்டு ஒன்று கட்டி வச்சுருக்கேன் கடையில், அது மேலே டங்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். உடனே பையன் ஏழைகளின் இன்டர்காமிலேயே பேசுவான். ஏழைகளின் இன்டர்காம்னா இதோ என்று சற்று தள்ளி தெருவில் சின்ன பையன்களின் விளையாட்டுக்கு விற்கும் பிளாஸ்டிக் வயருடன் கூடிய டெலிஃபோனை எடுத்து காதில் வைத்து கேட்டுவிட்டு அதே வாய்முன் பிடித்து சீக்கிரமாக ஓடி போய் ஒரு செட்டு பூரி, ஒரு செட்டு பரோட்டா, ஒரு செட்டு தோசை வாங்கிட்டு வாடா என்று விட்டு ஆணியில் தொங்க விட்டான். கடையில் ஒரே ஒரு பையன்தானே இருக்கான், மற்றவங்கெல்லாம் இனிமேல் தான் வருவாங்களா? மற்றவங்களா? கடைக்கு ஒரே ஒரு பையன்தான். இப்போ போயிட்டான்னா கடையை யார் பார்த்துப்பா? யாராச்சும் வந்து சாமான்களை தூக்கிட்டு போயிட்டா? நெந்த பையில நம்ம கடையில் திருட வந்தால் பரிதாபப்பட்டு ஏதாச்சும் பணம் கேட்டுட்டு தான் போவான். அது என்ன போர்டில் ஒலி பெருக்கிகளும் ஒரு பொறுக்கிகளும்னு எழுதியிருக்க? ஒலி பெருக்கினா மைக்கடா முட்டாள். ஓகே சரி, கூழாங்கல்லேருந்து மின்சாரம் எடுக்கிற ஆராய்ச்சி இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கியா? வாழ்க்கை லட்சியமே அதானே நந்து பயலே. கடைசி கட்டத்தில் இருக்கேன். அநேகமாக வர்ற சனிக்கிழமைக்குள்ளே கண்டுபிடிச்சிருவேன். சாப்பிட்டதும் நான் உன்னை என் ஆராய்ச்சி கூடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன். அது வேற இருக்கா? எங்கே? இதோ இடது பக்கம் பாரு. பார்த்தேன். கள்ளிப்பலகைகள் கொண்டு அந்த நீளமான அறையை குறுக்கில் தடுத்திருந்தான். கள்ளிப்பலகைகள் ஆன கதவு, அதன் மேல் ஒரு போர்டு, அதில் அபாயம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் 2 மண்டை ஓடுகள் படம், பெருக்கல் குறி அமைத்து எலும்பு துண்டுகள் படம், கீழே அனுமதி இலவசம்.
உள்ளே வரக்கூடாது. என்னடா கோபி அபாயம்னு போட்டிருக்க? புரியாத பயலாக இருக்கியே. மின்சார அபாயம் இல்லையா? ஆராய்ச்சியில் திடீர்னு எக்கச்சக்கமாக மின்சாரம் உற்பத்தி ஆகிடுச்சுன்னா அது டேஞ்சர் இல்லையா? அதனால தான் முன்னெச்சரிக்கையாக இரும்பு கதவு போடாமல் மரக்கதவு போட்டிருக்கேன். ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு ரப்பர் க்ளவுஸு போட்டுக்கிட்டு தான் ஆராய்ச்சி செய்கிறேன். சென்னை வந்ததும் சேட்டை கோபி கொஞ்சம் தேறிவிட்டான் என்று நினைத்து கொண்டேன். முன்பு வெறும் கையால் ஆராய்ச்சி நடத்தினவன் இப்போது க்ளவுஸ் போட்டுக் கொள்கிறான் என்றால் அது முன்னேற்றம் தானே. ஆனால் ஆராய்ச்சிக்கு அவன் எடுத்திருக்கும் சப்ஜெக்ட் தான் சிக்கலாகப்பட்டது. கூழாங்கல்லிலிருந்து மின்சாரமாவது இது சாத்தியமெனில் உலகம் முழுவதும் நீ வச்சுக்கோ என்று எதேஷ்டமாக உற்பத்தியாகும் மின்சாரத்தை பக்கத்து நாட்டுக்கு தர கொஞ்சம் அனுசரிக்க மாட்டார்களா? ரொம்ப நாளாக மனதில் இருந்த சந்தேகத்தை கேட்டேன். ஏண்டா கோபி, கூழாங்கல்லுக்குள்ள மின்சாரம் இருக்குதா? நிஜமா? நந்து பயலே, என்ன வெட்டி பயல் நினச்சியா? 5 வருஷமாக இந்த ஒரே ப்ராஜெக்டில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, எதை வச்சு கூழாங்கல்ல மின்சாரம் இருக்குன்னு சொல்கிற? கேட்டியே, இது நியாயமான கேள்வி. இதுக்கு சேட்ட கோபிஸ் பதில் சொல்லித்தான் ஆகணும். சுமார் 9 வருஷங்களுக்கு முன்னால், அதாவது ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்ல போகிறேன். ஆமாம், அப்போது நான் டவுசர் தான் போட்டிருந்தேன். தெரியுமே, அதில் பட்டனே இருக்காது. ஆனாலும் ஊக்கு போட்டிருப்பேன். கேளு, அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருந்தேன். வகுப்பில் தானே? இல்லை, என் சித்தப்பாவோட தோப்பு. அப்போ ஒரு விசித்திரமாக நடந்துச்சு. என்ன விசித்திரம்? ஒரு கனவு காண்றதுல என்ன விசித்திரம் இருக்குது? கனவுல இருக்குது. ஒரு தேவதை வந்து சேட்டகோபி எந்திரி தூங்காதேன்னு சொன்னான். சாக்ரட்டிஸ் தாத்தா சொல்லி கொடுத்த மாதிரி. ஏன்னு கேட்டேன். உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய விஞ்ஞானியாக போகிற, மக்களுக்கு பயன்படுற ஒரு சக்தியை சுலபமாக உற்பத்தி செய்கிற வழியை கண்டுபிடிக்க போகிற, உலகம் எல்லாம் உன்னை புகழப்போகுது, அதனால் நீ தூங்காமல் சுறுசுறுப்பாக இருன்னு சொன்னிச்சு. அப்புறம் நான் கண்ணை திறந்து பார்த்தேன். எனக்கு மெய் போய் எல்லாம் சிலுத்துச்சு. எவ்வளவு பெரிய அருள்வாக்கு! இனிமேல் சோம்பேறித்தனமாக தூங்குறது இல்லைன்னு எழுந்து நடந்தேன். ஒரு பாறை வந்துச்சு, அதில் ஏறி உட்காந்தேன். யோசித்தேன், மக்களுக்கு உதவுற சக்தி எதுன்னு 3 நாள் யோசித்தேன். சாப்பிடாமல் தூங்காமையா? இல்லை, சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு வந்து பாறையில் உட்காந்து யோசித்தேன். 4வது நாள் எனக்கு ஞானம் பிறந்துச்சு. அட பாவி, கல்யாணமாக மேலே குழந்தையா? சரி, சிகப்பா கருப்பா? நந்து பயலே, ஞானம்னா அறிவுடா. அது வரைக்கும் உங்ககிட்ட அது இல்லாமல் இருந்துச்சா? கேளு, நான் அவசரமாக இருந்தேன்னா என் முழங்கை பாறை மேலே பட்டுது. உடனே என் உடம்புல மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஒரு அதிர்ச்சி. கை மோதின இடத்த பார்த்தேன். பாறையிலே நீட்டிக்கிட்டு ஒரு கூழாங்கல். நான் முழங்கையை பாறையில் வேறு இடத்துல எல்லாம் இடித்து பார்த்தேன். மின்சாரம் பாயலை. உடனே எனக்கு புரிஞ்சு போச்சு, கூழாங்கல்லுக்குள்ள மின்சாரம் இருக்குது. தேவதை சொன்ன சக்தி இதுதான். அன்னைக்கே தீர்மானித்தேன், ஆராய்ச்சியாக ஆரம்பித்தேன். தேவதை, அருள்வாக்கு, ஆராய்ச்சி கூடம் என்று புலம்பும் அவனிடம் முழங்கை இடிப்படும் போது உடலில் ஏற்படும் அதிர்ச்சிக்கான விஞ்ஞான காரணத்தை நான் விளக்க முயன்றால் நிச்சயம் உதைப்பான் போல இருந்தது. பேசாமல் இருந்து விட்டேன். டிஃபன் வந்தது, சாப்பிட்டேன். ஆராய்ச்சி கூடத்திற்கு அழைத்து போகும் முன் ஒரு ஜோடி ரப்பர் செருப்புகள் தந்து என்னை அணிய சொன்னான். உள்ளே வந்தோம். அது ஒரு 6 அடிக்கு 10 அடி சிறிய அறை. அறையில் ஒன்றும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. ஒரே ஒரு 0 வாட் பல்பு மட்டும் எரிந்தது. கண்களை கசக்கி விட்டு கொண்டு பார்த்தபோதுதான் பொருள்கள் தட்டுப்பட்டன. ஸ்டவ் மேல் ஒரு குடுவை நிறைய கூழாங்கற்கள். ஸ்டவ்வின் வாயிலிருந்து ரப்பர் குழாய் புறப்பட்டு இன்னொரு குடுவைக்குள் சென்றது. அதிலிருந்து வேறு ஒரு குழாய் புறப்பட்டு கார் பேட்டரிக்குள் சென்றது. பேட்டரியிலிருந்து வயர்கள் புறப்பட்டு ஒரு 60 வாட்ஸ் பல்புடன் தொடர்பு கொண்டிருந்தன. இன்னொரு பக்கம் அரிசி மூட்டை அளவிற்கு கூழாங்கற்கள். உன் ஆராய்ச்சியை விளக்குறியா கோபி? நந்து பயலே, அது எவ்வளவு ரகசியமானதுன்னு உனக்கே தெரியும். ஆனாலும் குறிப்பிட்ட ஒரே ஒரு ஃபார்முலாவை தவிர மற்றதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறேன் என்று கனைத்து கொண்டான். நான் இந்த பக்கம் திரும்பி பார்த்து என்று அலறினேன். என்னடா இது? என்னது கூண்டுக்குள்ளே? தெரியலை, 2 சுண்டலிகள். பக்கத்தில் இன்னொரு கூண்டில் பாரு, முயல். எதுக்கு இதெல்லாம் போய் வளர்க்குற? நாய் வளர்த்தாலாவது பிரயோஜனம் உண்டு, இதுங்களுக்கும் பிரயோஜனம் உண்டு. என் ஆராய்ச்சிக்கு வரிசையாக சொல்கிறேன், கேட்டுக்கோ. முதல் ஸ்டெப்பு கூழாங்கற்களை தேர்ந்தெடுக்கிறது. எல்லா கூழாங்கற்களுக்கும் லென்ஸ் வச்சு தேர்ந்தெடுக்கணும். கூழாங்கல் மேலே 1/2 இன்ச்சுக்கு ஒரு வெட்டு இருக்கிறதா பார்த்து பொறுக்கணும். அது என்ன கணக்கு? முதல்ல என் முழங்கைக்கு மின்சாரம் பாய்ச்சின கல்லில் அந்த மாதிரி ஒரு வெட்டு இருந்துச்சு. ஸ்டெப் நம்பர் 2, தேர்ந்தெடுத்த கல்லை நல்லா சோப்பு போட்டு மண் போக கழுவணும். அப்புறம் இந்த முதல் கண்ணாடி குடுவையில் ஒன்றா பாதி வரைக்கும் போடணும். குடுவை உடைஞ்சிடாது. உடையாமல் போடுறதுக்கு தனி பயிற்சி வேணும். அப்புறம் வடிகட்டின தண்ணியை ஊற்றணும். எதுக்கு? தண்ணியில் மின்சாரம் உண்டு, அது இதை தூண்டும். அப்புறம் நல்லா கொதிக்க விடணும். அது எப்படி? ஸ்டவ்வை பற்ற வைக்காமலேயே கொதிக்க விடுறது? இந்த மாதிரி சின்ன சின்ன குறிப்புகள் கூட சொல்லணுமா? மின்சாரம் நீராவியோடு கலந்து 2வது குடுவைக்கு வரும். மின்சாரத்துக்கு திட வடிவமோ திரவ வடிவமோ வாயு வடிவமோ கிடையாதே.
உனக்கு மின்சார அறிவே கிடையாது. ஒரு இடத்துல ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபியூஸ் போயிடுச்சுன்னா கேரியர்லேருந்து லேசாக புகை வரும், பார்த்தது இல்லையா? அதனால் மின்சாரத்திற்கு வாயு வடிவம். இது மாதிரி அடிப்படை பாயிண்ட்ஸு. கேள்வி கேட்டால் உனக்கு இந்த ரகசிய ஃபார்முலாவை சொல்ல மாட்டேன். சரி, கேட்கல, மேலே சொல்லு. 2வது குடுவையில் மின்சாரத்தை சுத்தம் செய்கிறேன். அது என்ன, அழுக்காக இருக்குமா? கூழாங்கல்ல ஒட்டியிருக்கிற ஒரு சில மண்ணும் கலந்து வரும் இல்லையா? மின்சாரத்தை சுத்தம் பண்ணுறது தான் பரம சிரமமான வேலை. 2வது குடுவைக்குள்ள என்னமோ தூளாக இருக்கு, அது என்ன? டிட்டர்ஜென்ட் சோப்பு தூள் தவிர வேறு ஒரு ரசாயன மெட்டீரியல். அது இரண்டும் எந்த சதவீதத்தில் கலக்கி வைக்கிறதுல தான் லேசாக சிக்கல். இந்த ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன்னா மின்சாரம் ஒர்க் பண்ணுமா? இதை பாரு, சுத்தப்படுத்தப்பட்ட மின்சாரத்தை வீக்காகி போன ஒரு கார் பேட்டரிக்குள்ளே செலுத்தினேன். அது பவரானதும் அதில் கனெக்ஷன் கொடுத்துருக்கிற பல்ப் எரியும். அன்றைக்கி தான் என் ஆராய்ச்சி பரிபூர்ண வெற்றி அடையும். நான் அந்த பல்பை கவலையாக பார்த்தேன். எந்த ஜென்மத்திலும் அது எரிய போவதில்லை. சரி, எலி முயல் எல்லாம் உன் ஆராய்ச்சிக்கு எந்த வகையில் பயன்படுது? உற்பத்தியாகிற மின்சாரம் நிஜ மின்சாரமா போலி மின்சாரமா எப்படி டெஸ்ட் பண்ணுவ? மின்சார உற்பத்தி ஆரம்பித்ததும் 2 வயரையும் எலி மேலே வைப்பேன். அது செத்துருச்சுன்னா நிஜ மின்சாரம். நீ கண்டுபிடிச்சதும் இதை வாங்கக்கூடாதா? எதுக்கு இப்பையிலேருந்து தீனி போட்டு வளர்க்குற? இன்றைக்கே கூட கண்டுபிடிக்கலாம், யாருக்கு தெரியும்? அந்த சமயம் எலியை தேடிட்டு இருக்க முடியுமா? சரி வா, வெளியில் போகலாம். பிரத்தியார நான் ரொம்ப நேரம் அனுமதிக்கிறதில்ல. மூட்டை நிறைய கல் வச்சுருக்கியே, எங்கே வாங்கின? வாங்கிறதா? சேகரித்தேன். எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் 10 கல் பொறுக்கிக்குவேன். என் 9 வருஷ சேமிப்பு பொக்கிஷம்டா அது. பாவம், நீ ஒரே ஆளாக இவ்வளவு காரியம் செய்ய வேண்டியிருக்கு. இல்லை, ஒரு அசிஸ்டண்ட் வச்சுருக்கேன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அவனுக்கு லீவு. அந்த சுத்தப்படுத்துகிற ரேஷியோ கலக்கிறப்ப மட்டும் அவனை வெளியில் அனுப்பிடுவேன். இருவரும் வெளியே வந்து கட்டிலில் அமர்ந்தோம். சரி, நீ என்ன வேலையா மெட்ராஸ் வந்த? இப்போவாது கேட்டியே என்று ஆரம்பித்து என் சோக சபத கதையை சொன்னேன். 3 நாள் முள்ளு தாடியை சொரிந்து கொண்டு அவன் யோசித்தான். ஒரே மாதத்தில் ₹1,00,000 சம்பாதிக்கணும், அதான உன் பிரச்சனை? ஆமாம், கைவசம் ஒரு அருமையான ஐடியா வச்சுருக்கேன் என்றான் சேட்டை கோபி. பகுதி 4. சேட்டை கோபி சொன்ன ஐடியா என்னை சிந்திக்க வைத்தது. அட, இவ்வளவு நேர்மையாக சட்டப்படி நியாயமான வழி இது. அதாகப்பட்டது கள்ளக்கடத்தல் பொருள்கள் இருக்கிறது பாருங்கள். அவற்றை சுங்க அதிகாரிகளுக்கு பிடித்து கொடுப்பது. எவ்வளவு மதிப்புக்கு பிடித்து தருகிறோமோ அதில் 10% நமக்கு அரசாங்கம் அன்பளிப்பாக தயார். ஆனால் ஒரு சிக்கல் இருக்குது. தெரியும், தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்குது என்றேன். அது இல்லடா நந்து பயல, பிரச்சனை இருக்குன்னு. என்ன பிரச்சனை? யார் கள்ளக்கடத்தாரான்னு துப்பறிஞ்சு கண்டுபிடிக்கணுமே. சுலபமாக அரசாங்கமே இப்படி ஒரு சம்பாதிக்கிற வழி வச்சுருக்காரப்போ அதெல்லாம் பார்த்தா முடியுமா? துப்பறிஞ்சிருவோம். தைரியம் இருக்கா அவங்ககிட்ட? என்கிட்ட ஓவர் ஸ்டாக்கில் இருக்குது. நீ தான் ராணிக்கு லவ் லெட்டரை நேரடியாக கொடுக்க தைரியம் இல்லாமல் என்னை தூது விட்ட, மறந்துட்டியா? அதெல்லாம் அந்த காலம்டா. இப்போ என் தைரியத்தை எப்படி நிரூபிக்கட்டும் சொல்லு. யாருக்கு லவ் லெட்டர் கொடுக்கணும் சொல்லு, கொடுத்துட்டு வர்றேன். கோபி, நம்ம திட்டத்துக்கு வா. கள்ளக்கடத்தக்காரங்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதெல்லாம் ரூமிலே யோசிச்சுக்கிட்டு இருந்தால் ஒன்றும் நடக்காது, வா போகலாம் என்று கொடியில் தொங்கின ஒரு சட்டையை எடுத்து போட்டுக்கொள்ளும் முன் கோபி அதை உதறினான். நான் தொடர்ச்சியாக 5 முறை தும்மிவிட்டு புறப்பட்டேன். மரப்படிகளில் இறங்கி கீழே வந்தோம். கடைப்பையனிடம் ஒரு ஆசாமி சத்தம் போட்டு பேசி கொண்டிருந்தான். என்ன இங்கே பிரச்சனை என்றான் கோபி. வாயா, நீ தான் அந்த கடைக்கு முதலாளியா? ஆமாம். ஒரு பெட்டர்மாஸ் லைட்டு 2 மாதத்துக்கு முன்னாடி இவங்கிட்ட ரிப்பேர் செய்ய கொடுத்தேன். இந்தா செய்கிறேன் அந்தா செய்கிறேன்னு இன்னும் செய்யலை. திருப்பி கேட்டாலும் தரமாட்டேங்கிறான். அண்ணே, நீங்கள் தானே அதை என்று எதையோ சொல்ல வந்து கடைப்பையனை அடைக்கின கோபி. சார், உங்கள் பெட்டர்மாக்ஸ் லைட்டு வெளிநாட்டு பெட்டர்மாக்ஸ் இல்லையா? அதில் ஒரு சின்ன பார்ட்டு நம்ம நாட்டில் கிடைக்கல, லண்டனுக்கு எழுதியிருக்கேன். இன்றைக்கோ நாளைக்கோ வந்ததும் போட்டு சரி பண்ணிடலாம். இப்படி பொறுப்பாக பதில் சொன்னால் கோபம் வராது. வரேன் சார், சீக்கிரம் சரி செஞ்சு கொடுத்துருங்க என்று விட்டு அவன் போனதும் நாங்கள் சாலையில் இறங்கினோம். எதிர்பக்க சுவரோரமாக நின்றிருந்த ஒரு வஸ்துவை பார்த்து, அது என்ன அது என்று கேட்டேன். நம்ம பைக்குடா, நானே செட் செஞ்சேன். மொத்தம் 3000 ஆச்சு. மண்ணெண்ணெய், வேப்பெண்ணெய், பாமாயில் இதில் எதில் போட்டாலும் ஓடும் என்றான். எடுத்து வந்தான். அதை பைக் என்று 100 பேர் சத்தியம் செய்தாலும் நான் நம்ப தயாராக இல்லை. 2 சக்கரங்கள் மட்டுமே அதை ஒரு வாகனமாக அடையாளம் காட்டியது. மற்றபடி பித்தளை பகுதிகள் எல்லாம் இருந்தன. எனக்கு தெரிந்து எந்த பைக்கிலும் பித்தளையில் உதிரி பாகம் கிடையாது. முன்சக்கரத்தின் ஃபோக்ஸ் கம்பிகளில் லேசாய் தொடும்படி ஒரு தகரத்தை வளைத்து வைத்திருந்தான். எதற்கென்று புரியவில்லை. போலாமா? எதுக்காக இதை வேற தள்ளிக்கிட்டு போகணும் கோபி? தள்ளிக்கிட்டா? பஞ்ச கல்யாணியை நீ அவமானப்படுத்துகிற. அது யாரு? பைக்கு பேர். இதை ஓட்டிக்கிட்டே போக போகிறோம் நாம் என்றவன் குனிந்து சைக்கிள் பெடலை பொருத்தி வைத்திருந்த ஒரு லிவரை வேகமாக 3 முறை சுற்றியதும் பைக்கின் உள்ளே சில ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்தன. மாவு மிஷினில் கருங்கல் போட்டு அரைப்பது போல சில சத்தங்கள்.
தொடர்ந்து லட்சுமி வெடி வெடித்தது போல ஒரு சத்தம். தொடர்ந்து புகை மண்டலம். புகை கரைந்த பின் பஞ்சகல்யாணி ரெடி, பின்னால் உட்காரு என்றான். மிகவும் பயந்து கொண்டே பின்னால் உட்கார்ந்த நான், டிராஃபிக் டிபார்ட்மெண்ட்டில் இந்த வண்டியை ஒத்துக்கிறாங்களா கோபி என்று கேட்டது தப்பாக போயிற்று. என் வண்டியையா குறை சொன்னாய் என்பது போல வளைந்து வளைந்து ஓட்ட ஆரம்பித்தான். சாலையில் ஒரு விளிம்பிலிருந்து மற்றொரு விளிம்பிற்கு கிராஸாக போய் அங்கிருந்து இங்கு கிராஸாக வந்து 80 கிலோமீட்டரில் விரட்டி 2 கைகளையும் யாரோ ஹேண்ட்ஸ்அப் செய்ய சொன்னது போல வைத்து கொண்டு ஓட்டி என்னை அலற வைத்து அந்த வளைந்த தகரம் வேறு டமடமாவென்று எக்ஸ்ட்ரா சத்தம் செய்தது. ஓ வண்டி மாதிரி வராது என்றதும் தான் சமாதானமானான். களைப்புக்கு ஒரு கடையில் நிறுத்தி மோர் சாப்பிட விரும்ப 3 கிளாஸ் மோர் என்றான் கோபி. எனக்கு 1 கிளாஸ் போதுண்டா. பஞ்சகல்யாணிக்கு வேண்டாமா என்று சத்தியமாக வண்டியின் பெட்ரோல் டேங்கில் ஊற்றினான். என்ன பார்க்குற, அப்படி என்ஜினை செட் செஞ்சுருக்கேன். திரவ வடிவில் இருக்கிற எதை வேணாலும் ஊற்றலாம். நடுக்காட்டில் மாட்டிக்கிட்ட எதுவுமே கிடைக்கலன்னு வை. உடனே சொல்லாத கோபி, குமட்டுது என்றேன். நிறைய ஊர் சுற்றினோம். பல இடங்களில் விசாரித்துவிட்டு இருவரும் வள்ளுவர் கோட்டம் வந்தோம். நிழலாய் ஒரு இடத்தில் அமர்ந்து கொண்டோம். என்னடா இது, யாரை கேட்டாலும் மறக்கிறாங்க என்றேன் சலிப்புடன். அதானே, அப்படி என்ன கேட்டுட்டோம். உங்களுக்கு யாராச்சும் கள்ளக்கடத்தல் ஆசாமியை தெரியுமான்னு கேட்டோம். இதில் என்ன தப்பு? தெரியும்னா தெரியும்னு சொல்லணும், தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு அந்த முறைக்கிறாங்களே, எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? நான் அயர்வாக ஒரு தூணில் சாய்ந்து கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை யோசித்தேன். இங்கேயே இரு என்று விட்டு சேட்டை கோபி எழுந்து தூரமாய் சென்று மறைந்தான். எங்கே போனான் என்று புரியாமல் நான் காத்திருந்த போது ஒரு ஆசாமி வேக வேகமாக மூச்சிறைக்க என்னிடம் வந்தான். ஜீன்ஸ் பேண்ட்டு, முழுக்க சட்டை, மேலே ஜீன்ஸ் ஜெர்கின், அதில் 6 ஜிப்பு வைத்த பாக்கெட்டுகள், 2 டஜன் பட்டன்கள். உன் பேர் என்ன, சீக்கிரம் சொல்லு என்றான். ஏன் வாக்காளர் பட்டியலுக்காக கேட்குறீங்களா? அடா சொல்லியா. நந்தகுமார். அட்ரஸ் சொல்லு. வீரக்குறிச்சி அட்ரஸா மெட்ராஸ் அட்ரஸா? ஐயோ மெட்ராஸ் அட்ரஸ், சீக்கிரம் சொல்லு. கேர் ஆஃப் அட்ரஸ் தான், பரவாயில்லையா, சீக்கிரம் சொல்லியா. நந்தகுமார். எழுதிக்கலையா? மனசில் எழுதிக்கிறேன், சொல்லு. நந்தகுமார். அதையே எத்தனை தடவை சொல்லுவேன், மேலே சொல்லியா. வரிசையாக ஆரம்பித்தாதானே சொல்ல முடியும். நந்தகுமார், கேர் ஆஃப் சேட்டகோபி சவுண்ட் சர்வீஸ், அருணாச்சல ஆசாரி தெரு, திருவல்லிக்கேணி. சரி, என்ன சமாச்சாரம்? இதை பாரு என்று லேஸ் அவிழ்த்து தன் ஷூவை காட்டினான். அவன் ஷூவுக்குள் வைத்திருந்த கத்தியை எடுத்தான். என்னையா கத்தியை ஷூவுக்குள்ளே வச்சிருக்க? நடக்கிறப்போ காலில் குத்தாதா என்ற நான் ஆ என்றேன். அவன் கத்தியை விரித்து என் முன் நீட்டியதும், சத்தப்படாதே, நான் சொல்கிறத கவனமாக கேளு. உடனே நான் நிமிர்ந்து உட்கார்ந்து கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டி கொண்டு கவனமாக அவனை பார்த்தேன். போலீஸ் என துரத்துது. ஓ நிஜமாவா என்றேன் சந்தோஷமாய். முட்டாள், கேளுடா, நான் ஒரு பொருள் தர்றேன், அதை நீ பத்திரமா வச்சுருக்கணும். ராத்திரி 12 மணிக்கு உன் அட்ரஸுக்கு வந்து வாங்கிக்கிறேன். 12 மணிக்கு நான் நல்லா தூங்கிட்டு இருப்பேன். 10 மணிக்கெலாம் வந்துடுறது தான் சரி. பதில் பேசாமல் நான் சொல்கிற மாதிரி செய்ய போறியா, இல்லை கத்தியால் குத்துப்பட்டு சாவ போறியா? பதில் பேசலை. என்ன பொருள் அது? தன் பேண்ட் பாக்கெட்டில் இருந்து ஒரு சின்ன ஒட்டப்பட்ட கவரை எடுத்து கொடுத்து விட்டு, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இதை பிரித்து பார்க்காத, 12 மணிக்கு வருவேன். ஏதாச்சும் விவகாரம் செஞ்ச 2 கண்ணையும் நோண்டி எடுத்துருவேன் என்று விட்டு வேகமாக ஓடிப்போனான். நான் அந்த கவரை திருப்பி திருப்பி பார்த்துவிட்டு பாக்கெட்டில் வைத்து கொண்டேன். சில நிமிடங்களில் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்தார். என்னை பார்த்தார், என்னிடம் வந்தார். ஒரு ஆள் இந்த பக்கம் ஓடி வந்தானா? இப்போ அவன் எப்படி இருப்பான் இன்ஸ்பெக்டர் சார்? உயரமாக ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுக்கிட்டு, ஷூ போட்டுக்கிட்டு, லேசாக தாடி வச்சுக்கிட்டு. ஆமாம் ஆமாம், அவன் தான். எந்த பக்கம் போனான்? அவன் காட்டின கத்தி, அவன் குரலில் இருந்த அதி தீவிரம் என்னை உண்மை பேச விடவில்லை. கவரை எடுத்து ஒப்படைக்க பயமாக இருந்தது. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் என்று போன பாதையை மட்டும் காட்டினேன். இன்ஸ்பெக்டர் விரைய கொஞ்சம் இடைவேளை விட்டு நானும் விரைந்து என்ன நடக்கிறது என்று பார்த்தேன். தூரத்தில் ஒரு இளநீர் கடையில் முகத்தை மறைத்தவாறு இளநீர் தூக்கி குடித்து கொண்டிருந்த அவனை இன்ஸ்பெக்டர் பார்த்துவிட்டார். உடனே ஓடினார். அவன் இளநீர் முழுக்க குடித்து முடித்து குனிந்தபோது அவன் கையை பற்றி முறுக்கி இழுத்து சென்றார். இங்கே இருந்து அவன் என்னை பார்த்துவிடக்கூடாதென்று நான் என் பழைய இடத்திற்கு திரும்பினேன். எங்கடா போனேன் என்றான் கோபி. நான் கேட்க வேண்டிய கேள்வி இது. சரி கேளு, எங்கடா போனேன்? சேட்டகோபி தன் 2 பாக்கெட்டுகளிலும் தட்டி காண்பித்தான். 2 கை நிறைய கூழாங்கற்களை எடுத்து காண்பித்தான். போட்டுக்கொண்டான். இங்கே கிடைக்கிற கற்களில் இந்த வெட்டுக்கற்கள் அதிகமாக இருக்குது. உன்னோட பெரிய ரோதனடா. இங்கே 10 நிமிஷத்தில் என்னென்ன நடந்துருச்சு தெரியுமா? ஏன், என்னாச்சு? நான் அவனுக்கு புரியும்படியாக 3 விதங்களில் சொல்ல வேண்டியிருந்தது. ஏண்டா போலீஸ்கிட்ட கவரை கொடுக்கல? அந்த கத்தியை நீ பார்த்துருந்தா கேட்க மாட்டேன். அவனை இன்ஸ்பெக்டர் பிடிச்சதுக்கப்புறம் கொடுத்துருக்கலாமேடா. ஜாமீனில் வந்தது நேராக என்னை தேடித்தான் வருவான். முட்டாள், ஏன் உண்மையை அட்ரஸை கொடுத்த? மாற்றி கொடுத்துருக்கலாமே. விவரம் புரியாமல் சொல்லி தொலைச்சிட்டேன்டா. பெரிய வில்லங்கமாக போச்சே. இந்த கவரில் என்ன இருக்குது? அவன் லாண்டரி ரசீதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை ஏன்டா ஒட்டணும்? ஏன் பிரிக்காதேன்னு சொல்லணும்? இதில் ஏதோ பெரிய சமாச்சாரம் இருக்குது. நந்துபையில் நேராக நம்ம ஆராய்ச்சி கூடத்துக்கு போகலாம். இந்த கவரை பிரித்தது தெரியாமல் பிரிக்க ஒரு மூலிகை வச்சுருக்க. மூலிகையா? அது வைத்தியத்துக்கு தானே பயன்படுத்துவாங்க. வாடா பேசாமல்.
பஞ்சகல்யாணியை டமடமா செய்து கொண்டு தன் சவுண்டுக்கு சர்வீஸ்க்கு அழைத்து வந்து விட்டான் கோபி. ஏண்டா நிஜமாமே அவரோட பெட்டர் மார்க்ஸ் லண்டன்லேருந்து பார்ட்ஸ் வரவழைக்க புரியா? வியாபார சுச்சமும் புரியாமல் பேசுகிறியே, அதை எப்போவோ ரிப்பேர் பார்த்துட்டா. பின்ன கொடுத்துட வேண்டியதானே? தினம் வாடகைக்கு போய் 5-10 சம்பாரிச்சிக்கிட்டு கொடுத்துட்ருக்குது. இப்போ என்ன அவசரம் கொடுக்கறதுக்கு? அடப்பாவி, வாடா பெரிய பாவத்தை கண்டுட்ட என்று மாடிக்கு அழைத்து வந்தான். முறுக்கு கயிற்றை பிடித்து இழுத்து வயர் டெலிஃபோனில் 2 டீ வாங்கிட்டு வாடா என்று கட்டளை பிறப்பித்துவிட்டு அமர்ந்தான். நானும் அமர்ந்தேன். இந்த கவரை எடுத்து திருப்பி திருப்பி பார்த்தேன். ஒரு தபால் கவரில் பாதி சைஸ் வெள்ளை கவர், உள்ளே ஏதோ மடிக்கப்பட்ட காகிதம் தெரிந்தது. இங்கே கொண்டாத என்றான் கோபி. எனக்கு பயமாக இருக்குடா, பிரிக்காதேன்னு சொன்னான். ஏன்டா இப்படி பயந்து சாகுற? இந்த சேட்டை கோபி இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் டச் பண்ண முடியாது, கவலைப்படாத. நம்பி கவரை அவனிடம் கொடுத்தேன். அவன் எழுந்து ஆராய்ச்சி கூடத்திற்குள் சென்று ஒரு ஸ்பூனில் என்னென்னவோ எடுத்து வந்தான். கவரில் பச்சை தடவி ஒட்டப்பட்டுள்ள இடத்தில் அந்த வெள்ளை திரவத்தை தடவினான். தன் சட்டை முனையில் எச்சில் தொட்டு அதன் மேல் தேய்த்தான். கவர் பொதவென்று ஊறி போய் அதை லேசாய் கிழித்து விடாமல் பிரிக்க முயன்றபோது டர் என்று குறுக்கில் கிழிந்து போய் உள்ளே இருந்த காகிதம் தரையில் விழுந்தது. பகுதி 5. உள்ளே இருந்த காகிதத்தில் கீழ்கண்டவாறு எழுதியிருந்தது. பகலுக்கு எதிரி, கரப்பான் பூச்சி மீசைக்கு ஆகாயத்தில் வரவு, கருப்பு சேலை குளிர்தா கேள், தா தருவாள். அட, இது நம்ம நியூ கவிதை, இதை போய் எதுக்கு இராணுவ ரகசிய மாதிரி பத்திரப்படுத்தி வச்சுருக்காம என்றேன். நந்து பையில, இதில் ஏதோ முடிச்சிருக்கு. இதென்ன கயிறா காகிதமா? எங்கே இருக்கு முடிச்சு? சேட்டகோபி கைகளை பின்பக்கமாக கட்டி கொண்டான். அந்த அறையின் குறுக்கே 4-5 முறை சிந்தனையாக நடந்தான். கட்டை விரலின் நகத்தை வெடுக்கென்று கடித்து துப்பினான். நகம் தீர்ந்ததும் நின்றான். அந்த காகிதத்தை மீண்டும் படித்தான். தன் ஆராய்ச்சி கூடத்திற்குள் சென்று ஒரு லென்ஸோடு திரும்பினான். அந்த காகிதத்துக்கு மேல் பிடித்து பெரிதாக படித்தான். என்னடா செய்கிற? எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. என்ன, இது கவிதை இல்லை, இதில் ரகசிய செய்தி ஒளிஞ்சிருக்கு. இதைத்தான் கண்டுபிடிச்சியா இவ்வளோ நேரமும்? உட்காரு. அந்த செய்தியில் முதல் வரிக்கு விட கண்டுபிடிச்சிட்டேனா? என்ன சொல்லு? பகலுக்கு எதிரி யாரு? எனக்கு பகலையே தெரியாது, பழக்கம் இல்லை. அந்த ஆளோட எதிரி யாருன்னு எப்படி தெரியும்? கோபி, பகல்னா மனுஷன் இல்லை, பகல் நேரம், டே டைம். அதுக்கு எதிரி யாரு? புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்ட எல்லோருக்குமே பகல் எதிரி தான். குழப்பாதடா, பகலுக்கு எதிர்ப்பதான் இரவு. ஆமாம், இரு வர்றேன் என்று நோட்டு எடுத்து கோபி இரவு என்று எழுதி கொண்டு மேலபடி மின்சாரம் துணை என்று அந்த நோட்டின் மேலே அவன் எழுதியிருந்ததை படித்தான். அதிலடா நம்ம செய்தியில் அடுத்த வரிபடி. கரப்பான் பூச்சி மீசைக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? இரவில் கரப்பான் பூச்சி மீசையை அதோட மீசையை பீக்க சொல்கிறானா? இல்லை கோபி, கரப்பான் பூச்சிக்கு எத்தனை மீசை? 2. அதோட க்ரூ சேரு, இக்கு 2, பின்பக்கம் சேரு 2க்கு எழுது நோட்டில். இரவு 2க்கு எழுதுனியா? ஆகாயத்தில் வரவு. ஆகாயம் என்ன லெஜர் வச்சுக்கிட்டு பற்று வரவு கணக்காக எழுதுது? வரவான். பூமியில் செலவு, கடலில் நஷ்டம், மலையில் லாபம். நல்லா எழுதுறான்டா செய்தி. கோபி, ஆகாயத்தில் வரவுனா கணக்கு விவகாரம் இல்லைடா, ஆகாயத்துலேருந்து யாரோ வர்றாங்கன்னு அர்த்தம். யார்? தேவதைங்களா? முட்டாள், விமானத்தில் யாரோ வர்றாங்கடா. எழுது. இரவு 2 மணிக்கு விமானத்தில் வருகிறார்கள். அடுத்து கருப்பு சேலை. இது எனக்கே புரியுது நந்து பையில. வர்ற நபர் பொம்பளை, அவள் கருப்பு சேலை கட்டியிருப்பா. கரெக்டு. குளிர்தா கேள், அதாவது அவகிட்ட போய் குளிர்தான்னு கேட்கணும். ஏண்டா, முன்ன பின்ன தெரியாத எவ்வளோ வருத்திக்கிட்ட போய் குளிர்தான்னு கேட்டால் என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. அது கோடு வார்த்தை. அது கோடு வார்த்தையோ டை வார்த்தையோ நம்ம பண்பாட்டுக்கு ஒவ்வாத சமாச்சாரமாக இருக்குது. அடுத்த வரி பாரு, இன்னும் ஆபாசமாக இருக்குது. தா தருவாள். முத்தம் கொடுக்கணுமாம், அவளும் திருப்பி கொடுப்பாளாம். கோபி, இது முத்த சமாச்சாரம் இல்லைடா, ஏதோ மொத்த சமாச்சாரம். இன்றைக்கி ராத்திரி 2 மணிக்கு விமானத்தில் கருப்பு சேலைக்காரி ஒருத்தி வர்றா. அவளை பார்த்து குளிர்தான்னு கேட்கணும். அப்புறம் அவள் என்னவோ தருவா. நாம் என்னவோ தரணுமே, அதை மறந்துட்டியே. அது என்ன? புரியலை. அது எங்கே யோசிக்கலாம்? இதில் நமக்கு ஏதோ பெரிய அதிர்ஷ்டம் இருக்குது. ஆனால் ராத்திரி 12 மணிக்கு அந்த முரட்டு பையன் வந்து இந்த கவரை கேட்பானே. கவலைப்படாத கோபி. ஒரு காகிதத்தை பாதியாய் கிழித்து அதில் எழுதினான். இரவுக்கு எதிரி, பசுவின் கால்களுக்கு கடலில் வரவு, சிகப்பு சேலை வேர்க்குதா கேள், தருவாள் தா. இதோ பார், இதே மாதிரி கவர் தயாரித்து இந்த பொய் செய்தியை போட்டு ஒட்டி வச்சிடலாம். அவன் வந்தால் கொடுத்துரு. அப்புறம் நேராக ஏர்போர்ட்டு போய் கருப்பு சேலைக்காரி தரதை வாங்கிக்கலாம். கோபி, நீ கில்லாடிடா என்று அவன் கையை குலுக்கினேன். அவன் வலிக்கிறது என்றதும் விட்டேன். பகுதி 6. கடையை திறந்து வைத்துக்கொண்டு ராத்திரி நான் விழித்திருக்க, மாடியில் சேட்டை கோபி தெரு பூரா குவட்டம் கேட்கும் அளவு குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருந்தான். சரியாய் 12 மணிக்கு சொன்ன சொல்
தசரத சக்கரவர்த்தியின் பைக்கில் வந்து இறங்கினான் ஜீன்ஸ் பேண்ட்டில். நந்தகுமார், வெரி குட், எனக்காக காத்திருக்கியே, கொண்டா அந்த கவரை, தர்றேன். நீங்கள் அவ்வளோ பெரிய கத்தி காமிச்சிங்களே, அப்புறமும் தராமல் இருப்பேனா? ஆமாம், இந்த கவரில் என்ன இருக்குது? அவன் என் தாடையை சொரிந்து கொண்டான். அது உனக்கு தேவையில்லாத விஷயம், எடு. ஆமாம், மாவரைக்கிற சத்தம் கேட்குது, எங்கே அரைக்கிறாங்க? என் ஃப்ரெண்டு கொரட்டை விடுறான், அதான், வேற ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. மாடியில் தான் அந்த கவரை வச்சுருக்கேன், உட்காருங்க, இதோ எடுத்துகிட்டு வரேன். 10 என்றதுக்குள்ளே வரணும். சரி, ஆனால் நான் தான் எண்ணுவேன் என்றேன். சரி, சீக்கிரம் 1 என்று விட்டு மாடிக்கு வந்தேன். சேட்டை கோபியை கன்னத்தில் தட்டி எழுப்பினேன். அவன் விழித்து திரு என்று விழித்து, எங்கடா கருப்பு சேலை? கரப்பான் பூச்சி மீசைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷூ, சத்தம் போடாதே, தாடிக்காரன் வந்திருக்கான். நீ செட்டப் செஞ்ச கவரை தரப்போகிறேன். கவர் மாறினதை கண்டுபிடிச்சிருவானா? அவன் கண்டுக்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன். என்ன? இந்த கடைக்கும் மாடிக்கும் மெயின் சுவிட்சுக்கு இங்கே தான் இருக்குது. நீ கீழே போனதும் நான் அதை அணைச்சிடுறேன். நீ இருட்டிலே வச்சு கொடுத்துரு. தடவி பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. பெரிய ஆள்டா நீ என்று விட்டு நான் கீழே இறங்கி வந்து 7, 8 என்றேன். எனக்கு நேரமாச்சு, எடு சீக்கிரம். நான் பேன் பேக்கெட்டுக்குள் கை விட்டு விளக்கு அணைவதற்காக காத்திருந்தேன். என்னையா செய்கிற? எடுக்க வரல, பேக்கெட்டில் சிக்கிச்சு. படுபாவி, இன்னும் சுவிட்சை அணைக்காமல் இருக்கிறானே. நீ கையை எடு, நான் எடுத்துக்கிறேன் உன் பேக்கெட்லேருந்து என்றான் தாடி. சி, எனக்கு கூச்சமாக இருக்கும். இப்போதான் விளக்குகள் அணைந்தன. இந்தாங்க நீங்கள் கொடுத்த கவர் என்று அவனை தடவி அவன் கையில் வைத்தேன். பிரிச்சியா? சேச்ச, எவ்வளவு ஸ்ட்ராங்காக ஒட்டியிருக்கு, முடிகிற காரியமா அது? அப்போ முயற்சி செஞ்சியா? அது கூட தப்பா? சரி, நான் வர்றேன், ஒரு நிமிஷம். தாடி பிரதர், காலையிலேருந்து இதை பத்திரமா வச்சுருந்தேன், எனக்கு பரிசு எதுவும் தரமாட்டியா? சரி, என்ன வேணும் கேளு. நான் என்ன 1000 பொற்காசுகளாக கேட்க போகிறேன்? காலையில் நீ காட்டின கத்தி அழகாக இருந்துச்சு, கொடுத்தா பழம் நறுக்கி சாப்பிடுவேன், உன் ஞாபகத்தமாக வச்சுக்குவேன். சரியான அல்பனாக இருப்ப போல இருக்கே. இதெல்லாம் வழி மூதாதையர்கிட்டேருந்து வர்ற குணம்ங்க. சரி, தரேன். இருட்டிலேயே அவன் தன் ஷூவை அவிழ்க்கிற ஓசை கேட்டது. அவசரமாக தேவைன்னா எப்படி எடுப்ப? அவசரத்துக்கு துப்பாக்கி வச்சுருக்கேன். இப்போது மாடியிலிருந்து அவன் போய்விட்டானா? சுவிட்ச் போடலாமா என்று கோபி கேட்டான். யார் அது? என்ன கேட்குறான் அவன்? என் ஃப்ரெண்டு தூக்கத்தில் பேசிக்குவான். தா கத்தி. நான் இருளில் தடவி வாங்கி கொண்டு என்றேன். சாரி, கத்தியை விரித்து கொடுத்துட்டேன், மடக்கிக்க. வரட்டுமா? நீ செஞ்ச உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவன் பைக்கில் புறப்பட்டு போனதும் நான் குரல் கொடுத்தேன். கோபி மெயின் சுவிட்ச் போட்டுவிட்டு கீழே வந்தான். அறிவு இருக்கா அவனுக்கு? அவன் இருக்கிறப்பவே கேட்குறியே. அவன் போயிட்டான்னு நினச்சேன். இது என்னடா கத்தி? மறந்துட்டு போயிட்டானா? இல்லை, எனக்கு நினைவு பரிசாக கொடுத்துட்டான். சரி, சீக்கிரம் புறப்படு, ஏர்போர்ட் போகணும். இருவரும் அந்த அர்த்தராத்திரியில் முகம் கழுவி உடை மாற்றி சென்டெல்லாம் போட்டுக்கொண்டு அந்த ரகசிய செய்தி கவிதையை பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு பஞ்சகல்யாணியில் புறப்பட்டோம். மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு அந்த இரவில் 1:15 மணிக்கு வந்து சேர்ந்த நாங்கள் காத்திருந்தோம். கூட்டம் குறைவாக இருந்தது. அது பையில போலீஸ் ரோந்து வருது, கவனிச்சியா? ஆமாம், எனக்கு பயமாக இருக்குது. நாம் போலின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டா என்ன செய்யறது? சும்மா உளராதேடா, வாழ்க்கையில் ஒரு சாகசம் வேணும். எல்லா பொறுப்பையும் என்கிட்ட கொடு. நீ என் பக்கத்தில் நின்று கவனி போதும். அது சரி, நீ என்ன தரப்போற அவளுக்கு? முதல்ல வரட்டும். சேட்டை கோபி என்னை உட்கார வைத்துவிட்டு உலாத்தினான். ஸ்டைலாக சிகரெட் குளித்து கொண்டான். சக்கரம் பொருத்தின பெரிய சூட்கேஸுடன் நின்ற ஒரு ஆசாமியிடம் என்னமோ பேசிவிட்டு வந்தான். நான் உற்சாகமாக உட்கார்ந்திருந்தேன். சரியா 2 மணிக்கு ஒரு விமானம் ரன்வேயில் இறங்கி கட்டிடத்தை நோக்கி ஓடி வந்தது. பம்பாயிலிருந்து வந்த அந்த விமானம் என்று அறிவித்தார்கள். சேட்டை கோபி எச்சில் தொட்டு தன் புருவங்களை தீட்டிக் கொண்டான். புதிய சிகரெட் என்னிடம் கொடுத்தான். எடுத்து வந்திருந்த கூலிங் கிளாஸை அந்த நேரத்திற்கு அபத்தமாய் அணிந்து கொண்டான். காத்திருந்தோம். விமானத்தை திறந்து கொண்டு இறங்கின கும்பல் கதவை நோக்கி வர, அதோ கருப்பு சேலை கையில் சிறிய பெட்டியோடு வந்தாள். வெளியே வந்ததும் சேட்டை கோபி அவளிடம் நேராய் சென்றான். ஹலோ, ரொம்ப குளிருதா என்று சிரித்தான். என்ன என்றாள். குளிர்தான் கேட்டேன், இடியட் என்று அவன் கன்னத்தில் அறைந்தாள். வேகமாய் போய்விட்டாள். நீ ஏன்டா எடுத்தது ரொம்ப குளிர்தான்னு கேட்ட? அதான் தப்பாக போச்சு. ஆள் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதை பாரு, இன்னொரு கருப்பு சேலை. இந்த தடவை நீ கேளு நந்து என்றான். இந்த கருப்பு சேலை மிக இளமையாக இருந்தாள். ஒரே ஒரு கைப்பை மட்டுமே வைத்திருந்தாள். அவள் வெளியே வர காத்திருந்து நான் ஜாக்கிரதையாக அவள் கைவீச்சுக்கு எட்டாத தூரத்தில் நின்று கொண்டு குளிர்தா என்றேன். அவள் புன்னகைத்தாள். ஆமாம் என்றாள். அடுத்து 2 பேரும் ரொம்ப அமைதியாக நின்றோம். சற்று தூரத்தில் எங்களை கவனித்து கொண்டே சேட்டை கோபி நின்றான். சீக்கிரம் தாங்க என்றாள். எனக்கு வெட்கமாக இருந்தது. இங்கேயா? இந்த இடத்துலையா என்றேன். அப்போது ஒரு போலீஸ்காரர் எங்களையே பார்த்து கொண்டு போனார். அவரை பார்த்த அவள், இங்கே எதுக்கு தயங்குறீங்கன்னு புரியுது, நான் தங்கியிருக்க ஹோட்டலில் வச்சு தரீங்களா என்றாள்.
எத்தனை வேணாலும் தரேன். அவள் ஒரு மாதிரி பார்த்து வாங்க என்று டாக்ஸியை நோக்கி நடந்தாள். மேடம், என் ஃப்ரெண்டும் தரணும்னு ஆசைப்பட்றான், அவனையும் அழைச்சிக்கலாமா? இங்கே பேசுகிறது எனக்கு புரியலையே. 2-3 தொகையாக பிரிச்சிட்டிங்களா? எனக்கும் தான் புரியலை. எதுவும் இங்கே பேச வேணாம். சரி, அவரையும் கூட்டிக்கலாம். உங்களுக்கு தாராள மனசு. பேர் என்ன? ரீட்டா. ரிவால்வர் வச்சுருக்கீங்களா? எப்படி கண்டுபிடிச்சிங்க? மார்வலஸ். நான் சிரித்தேன் வெறுமையாக. ரிவால்வர் ரீட்டா என்று வார்த்தை தொடர் நினைவுக்கு வர கேட்டு வைத்தது தான் அதற்கு ஒரு பாராட்டா? என்கிட்டேருந்து யாரும் எதையும் மறக்க முடியாது, வாங்க போகலாம் என்று கோபிக்கு கை சைகை காட்டினேன். வந்தான். கோபி, நீ எங்கே டாக்ஸியை ஃபாலோ செய்ய என்றேன். முறைத்தான். அதை அலட்சியப்படுத்தி அவள் பிடித்த டாக்ஸியில் நாங்கள் இருவரும் அருகருகே அமர்ந்தோம். டாக்ஸி புறப்பட்டது. பஞ்ச கல்யாணியில் கோபி கோபமாக தொடர்ந்து வந்தான். தலைவர் நல்லா இருக்காரா என்றால் கிசுகிசுப்பாக. நீங்கள் மெட்ராஸில் ரொம்ப நாளாச்சு போல இருக்கு. தலைவர் இறந்து போய் கட்சி 2ஆக பிரிஞ்சு புதுசாக ஊழல் சமாச்சாரம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ரொம்ப சாமர்த்தியசாலி தான். டாக்ஸியில் நம்ம தலைவரை பற்றி பேசுகிறது தப்புங்கிறதுக்காக அருமையாக பேச்ச மாத்துறீங்க, சரிதானே? நம்ம தலைவரா? என்ன சொல்கிறாள் இவள்? ஆமாம் என்று சொல்லி வைத்தேன். கொண்டு வந்திருக்கியான்னு கேட்கவே இல்லையே நீங்கள் என்றாள். எதை நீங்கள் கொண்டு வந்திருப்பீங்கிறதுல எனக்கு சந்தேகமே இல்லை, அதனால் கேட்கல. நீங்களும் கொண்டு வந்திருக்கீங்க இல்லையா? நிறையவே கொண்டாந்துருக்கேன். நிறையவா என்று அவள் சந்தேகமாக பார்த்தாள். இது மாதிரி டாக்ஸியில் பேசுகிறது நம்ம தலைவருக்கு பிடிக்காது. ஹோட்டலில் போய் பேசிக்கலாம். ஆமாம், எந்த ஹோட்டல்? அடையாறு கேட் என்றாள். ஹோட்டல் வந்தோம். டாக்ஸியை அனுப்பினோம். கோபி வண்டியை பார்த்துவிட்டு செக்யூரிட்டி ஆசாமி அந்த வண்டியை உள்ளே அனுமதிக்க முடியாது என்று விட்டான். ஏன் என்பதற்கு ஹோட்டலின் அழகு பாதிக்கும் என்றான். பிறகு வண்டியை ஹோட்டலுக்கு வெளியே சாலையில் நிறுத்திவிட்டு வந்தான். ரீட்டாவின் பெயரில் ஏற்கனவே அறை பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த விலாசமான வசதியான அறைக்கு வந்தோம். மூவரும் அமர்ந்தோம். சீக்கிரம் கொடுங்க என்றாள் ரீட்டா. இவன் இங்கே இருந்தால் பரவாயில்லையா என்றேன். இருக்கட்டும், உங்கள் ஃப்ரெண்டு தானே. இருந்தாலும் உங்களுக்கு கூச்சமாக இருக்காதா? இதில் என்ன கூச்சம்? அப்போ சரி, எதுக்கும் நீங்கள் முதல்ல கொடுத்துருங்களேன். நீங்கள் கொடுத்ததும் கொடுக்க சொல்லித்தான் உத்தரவு. யார் ஆரம்பித்தா என்ன? சரி, கண்ணை முடிக்குங்க. கொஞ்சம் வினோதமாக நடந்துக்கிறீங்க ஆரம்பத்துலேருந்தே. சரி, இதோ கண்ணை முடிக்கிட்டேன். என் கையில் கொடுங்க. கையில் தானா? அப்போ கோபி நீயே கொடுடா. கோபி உதடுகளை நனைத்து கொண்டு வந்து அவள் கையை பிடித்து மௌனமாக மென்மையாக முத்தமிட அவள் கையை உதறி கொண்டு ஆத்திரமானாள். என்ன இது நான்சென்ஸ்? சீக்கிரம் டீலிங்கை முடிச்சுட்டு போங்க. நான் பரிதாபமாக சேட்டை கோபியை பார்க்க அவன் அறிவு திடீரென்று பிரகாசமாகி சுதாரிப்பாய் பேச ஆரம்பித்தான். இதை பாருங்க ரீட்டா, எங்கள் பாஸுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை. அதனால் சமாச்சாரத்தை வாங்கிக்கிட்டு அப்புறம் தான் கொடுக்க சொன்னார். பாஸா? தலைவர் தானே சொல்கிறது வழக்கம். இவன் இப்போ தானே புதுசாக சேர்ந்துருக்கான், இவனுக்கு இனிமே தான் பழகணும் என்றேன் நான். ஓகே என்று தன் கைப்பையை திறந்து ஒரு சின்ன விவேகானந்தர் மண்பொம்மையை எடுத்து தந்தாள். செக்கு கொடுங்க. செஸ்ஸு விளையாட்டா விளையாடுறோம், செக்கு கொடுக்கறதுக்கு? இவர் யார்? ராமலிங்க அடிகளாரா என்று பொம்மையை ஆராய்ந்தான் கோபி. விளையாடாதீங்க. 10 லட்சத்துக்கான செக்கு கொண்டு வரலையா? 10 லட்சமா? இந்த மண்ணு பொம்மைக்கா? எந்த ஊர் நியாயம் இது? மண் பொம்மையா? இதோட மதிப்பு தலைவருக்கு தான் தெரியும். இதை வச்சு அவர் கோடி கணக்கில் சம்பாதிக்க போகிறாரே. நேரமாச்சு, எடுங்க செக்கை. என் பாக்கெட்டுக்குள் கைவிட்டு பார்த்து அடடா என்றேன். செக் எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு கவரில் போட்டு கவரை பைக்கோட பெட்டிக்குள்ளே வச்சுருக்கோம். பைக்கு ஹோட்டலுக்கு வெளியில் நிற்கிது. போய் எடுத்துக்கிட்டு வந்துடுறோம். வா கோபி என்றேன் அவசரமாக. நான் இங்கேயே இருக்கேன், நீ போய் எடுத்துகிட்டு வந்துடு சீக்கிரமா என்றான் கோபி சமயம் புரியாமல் அந்த பொம்மையை ஆராய்ந்து கொண்டு. கோபி வாடாண்ணா என்றேன் அழுத்தமாக. ஆமாம், நானும் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆர்டர் இல்லையா? கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், 2 பேர் சேர்ந்து தான் தூக்கிட்டு வர முடியும் என்று கோபி புறப்பட 2 பேரும் நகராதீங்க, நான் தான் சுட்டுடுவேன் என்றாள் அவள். நெருப்பாளியா என்றான் கோபி. துப்பாக்கியால் திரும்பி பாருங்க. நகந்தா சுடுவேன், திரும்பி பார்க்கவும் சொல்கிற, நகராமல் எப்படி திரும்பி பார்க்கறது என்று கோபி திரும்பி கார்பெட்டில் கால் இடறி மரம் போல ரீட்டா மேல் சாய அவளின் துப்பாக்கி நழுவி போய் விழுந்தது. நான் ஓடி போய் அதை எடுத்துக்கொண்டேன். டே, என்னை சுட்டுடாதே என்றான் கோபி. உன்னை ஏண்டா சுட போகிறேன், நீ வா இந்த பக்கம். ரீட்டா நீட்டாக பாத்ரூம்குள்ளே போ என்றேன். எதுக்குத்தான் வற்புறுத்துறதுன்னு இல்லையான்னு அந்த பையலே, நீ சும்மா இரு என்று துப்பாக்கி முனையில் அவளை பாத்ரூமுக்குள் அனுப்பி கதவை பூட்டிவிட்டு வாசிக்கிறோம் என்று இழுத்து கொண்டு ஹோட்டலுக்கு வெளியே ஓடி வந்தேன். ஐயோ, அந்த பொம்மையை ரூம்லேயே வச்சுட்டேன். ஓடுடா, போய் அதை எடுத்துட்டு வா, அதில் என்னவோ இருக்குது. கோபி 3 நிமிடங்களுள் பொம்மையுடன் திரும்ப பஞ்சகல்யாணியை தட்டி கொண்டு விற்றென்று எங்கள் இடத்திற்கு வந்தோம் விரைவாக. பகுதி 7. சேட்டை கோபி அந்த விவேகானந்தர் பொம்மையை பல வகையான சித்திரவதைகளுக்கு உள்ளாக்கினான். திருப்பி பார்த்தான். பெயிண்டை சுரண்டி பார்த்தான். கண்களை நோண்டி பார்த்தான். எங்கேயாவது ரகசிய ஓட்டை இருக்கிறதா என்று ஒற்றை கண்ணை மூடிக்கொண்டு லென்ஸ் வைத்து தேடினான். தேங்காய் வாங்குபவன் போல ஆட்டி பார்த்தான். ஒவ்வொரு பாகமாக தட்டி பார்த்தான். வெறுத்து போனான்.
நந்து பையல இதில் ஒன்றும் இல்லைடா, வெறும் மண்பொம்மை தான். நாம் அவளை ஏமாத்தின மாதிரி அவளும் நம்ம ஏமாத்திட்டா. இதுக்கு ஏன்டா 10 லட்சம் தரணும்? இதை வச்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறது எப்படி? நம்ம தலைவர்னா யார்? அந்த தாடிக்காரனோட தலைவர் தான். அவள் சொல்கிற தலைவர். பம்பாயிலேருந்து வர்றா, பொம்மை தர்றா. இங்கே என்னடான்னா கவருக்குள்ளே புது கவிதை ஸ்டைலில் ரகசிய செய்தி. அப்படி என்ன மர்மம் நடக்குது? இதை நம்ம துப்பு துளக்கியே ஆகணும். பல்லே நான் சரியாக துளக்க மாட்டேன், எங்கேருந்து துப்பு துளக்கிறது? பாத்ரூம்குள்ளே மாட்டிக்கிட்ட ரீட்டா இப்போது கதவை தட்டி கத்தி வெளியில் வந்திருப்பா. தான் சேதாரம் போயிட்டதா தலைவர்கிட்ட சொல்வா. மோசம் போயிட்டதா சொல்வா. தாடி அண்ணன் நாம் கொடுத்த டூப்ளிகேட்டு கவரை கண்டுபிடிச்சிருப்பார். இப்போது முதல் காரியமாக நம்ம 2 பேரும் தலைமறைவாகிடணும். தலை மட்டும் மறைவாகிட்ட போதுமா? உடல் காட்டி கொடுத்துறாதா? மொத்தமாக மறைவாகிடணும். சின்ன சாவித்திரின்னு எனக்கு ஒரு பொண்ணை தெரியும். அவளுக்கு என் மேலே ஒரு தனி பிரியம். அவள் வீட்டுக்கு போயிடலாமா? அது என்ன சின்ன சாவித்திரி? ரெட்டை பிள்ளைங்க 2 பேருக்குமே சாவித்திரின்னு பேர் வச்சுட்டாங்களாம். 5 நிமிஷம் முன்னாடி பிறந்தவ பெரிய சாவித்திரி, பின்னாடி பிறந்தவ சின்ன சாவித்திரி. பெரிய சாவித்திரி கல்யாணம் ஆகி போயிட்டா. அவள் புருஷன் பேர் சின்ன ராசப்பன். ஏன் அப்படி பேருன்னா தெரியும், சொல்ல வேணாம். கதை பேசுகிற நேரமாக இது, வா போகலாம். இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போகலாமா என்று சேட்டை கோபி அவசரமாக அதை எடுக்க பொம்மை கை தவறி தரையில் விழுந்து 2ஆக உடைந்தது. உள்ளே ஒரு இரும்பு தாயத்து போல ஒரு 3 இன்ச் நீளத்தில் பென்சில் கணத்தில் ஒன்று உருண்டு உருண்டு ஓடியது. அதை எடுத்தான். 2 வாய்ப்புறங்களும் ஈயத்தால் பற்ற வைக்கப்பட்டிருந்தது. உடனே ஆராய்ச்சி கூடத்திற்கு ஓடி ஸ்டவ்வை பற்ற வைத்தான். ஒரு கிடுக்கியில் அந்த இரும்பு தாயத்து சமாச்சாரத்தை பிடித்து ஒரு முனையில் இருந்த ஈயத்தை உருக வைத்தான். பிறகு அதை தொட்டு ஆ என்று அலறினான். சுடும்னு கூட தெரியாதா? என்ன விஞ்ஞானிடா நீ? துணியை வச்சு பிடி, இல்லைனா தண்ணியில் போட்டு எடு என்றேன். நீரில் நனைத்து எடுத்து ஒரு முனையின் சின்ன மூடியை நெம்பி திறந்து உள்ளே இருப்பதை உள்ளங்கையில் கொட்ட ஒரு நெருக்கமாக சுற்றப்பட்ட திக்கான காகிதத்தின் சுருள் இருந்தது. அதை விரிக்க வால் மாதிரி 1 அடி நீளத்திற்கு வந்தது. ஒரு இழவும் புரியாமல் வரிசை வரிசையாய் ஒரே கூட்டல் குறிகளும் கடித்தல் குறிகளும் ஆங்கில எழுத்துக்களும் எண்களுமாக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி புத்தகத்தை புரட்டியதைப் போல இருந்தது. சாம்பிளுக்கு கொஞ்சம் ZaO7 + BPL2 = R1P5 - MlAb. இதுபோல கடைசி வரியில் இதுதான் ஃபார்முலா என்று ஆங்கிலத்தில் இருந்தது. அது ஒரு மாதிரி மட்டும் புரிந்தது. கோபி, இது என்னமோ தயாரித்துக்காதுக்கான ஃபார்முலாடா. நம்மளை மாதிரி ஒரு சக விஞ்ஞானி எழுதியிருக்கானா? புரிகிற மாதிரி எழுதக்கூடாதோ? என்ன ஆராய்ச்சியாக இருக்கும்? கோபி கேட்டுக்கொண்டிருக்கும் போதே எங்கள் கட்டிட வாசலில் 2 மோட்டார் பைக்குகள் வந்து நிற்கும் சத்தம் கேட்டது. நான் மாடியில் இருந்த ஜன்னல் வழியாக லேசாக பார்த்தேன். போச்சுடா, தாடிக்காரன் இன்னும் 2 பேரை அழைச்சிருந்துருக்கான். கவலைப்படாத, இங்கேருந்து நம்ம மொட்டை மாடிக்கு போய் அங்கேருந்து தாவி தாவி சின்ன சாவித்திரி வீட்டு மொட்டை மாடிக்கு போயிடலாம். பக்கம்தான், ஃபாலோ மீ. இந்த ஃபார்முலாவை பத்திரமா வச்சுக்கோ. அவனிடமிருந்து வாங்கி நான் விரல்களை விடுவித்ததும் அது சொய் என்று பாயாய் சுருண்டு கொண்டது. பாக்கெட்டுக்குள் வைத்துக்கொண்டு அவனை தொடர்ந்தேன். 2 பேரும் மொட்டை மாடிக்கு வந்தபோது எங்கள் கடையின் கதவை தொம் தொம் என்று தட்டும் சத்தம் கேட்டது. அவங்க தட்டிக்கிட்டே இருக்கட்டும், என்ன மாதிரி நீயும் பேண்டை கட்டி கையில் சுருட்டிக்கோ என்றார். என்னடா இதெல்லாம் சட்டையும் சட்டியுமா நிற்கிற? மண்டு, சீக்கிரம் கேட்டுடா, பேண்ட்டோட தாவ முடியாது, பேண்ட்டு கிழிஞ்சிரும். ராத்திரி நேரம், யார் பார்க்குறா? நிலாவை தவிர. சீக்கிரம், அவங்க வந்துடுவாங்க. நான் வேறு வழி இல்லாமல் பேண்ட்டை கட்டி சுட்டி கொண்டேன். போன ஜென்ம பழக்கத்தில் கோபி பிரமாதமாய் ஒரு மாடிக்கும் இன்னொரு மாடிக்கும் தாவ ஆரம்பித்தான். நடுவிடமே ஃபாலோ மீ என்று சொல்லி கொண்டான். திருடர்களைப் போல நாங்கள் தாவி தாவி தொலை தூரம் வந்துவிட்டோம். கிட்டத்தட்ட 100 மொட்டை மாடிகளை தாண்டியிருப்போம். என்னடா இன்னும் எவ்வளோ தூரம்? மொட்டை மாடி ரூட்டில் அடிக்கடி வந்திருக்கேன். இதே மாதிரி தாவி தாவி வந்து சின்ன சாவித்திரி கிட்ட பேசிட்டு திரும்பி போயிடுவேன். விடிஞ்சிருமே. அதெல்லாம் பிடி உஷாவோட வேகமாக தாண்டுவேன். ஒரு தடவை தாண்டி வந்தப்போ என்னாச்சு? ஏன் நின்றுட்டேன்? வா, தாவிக்கிட்டே போகலாம். இருவரும் தாவலை தொடர்ந்து கொண்டே ரகசியமாக பேசினோம். என்னமோ சொல்ல வந்தியே, என்ன? ஒரு மொட்டை மாடியில் காற்றுக்காக கட்டில் போட்டுக்கிட்ட ஒரு ஆள் படுத்திருந்தான். நான் அவன் மொட்டை மாடியில் குதித்ததும் அவன் திருடன்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். ஐயோ, அப்புறம் என்னாச்சு? நான் வேகமாக அவன் வாயை பற்றிட்டு திருடன் இல்லை சும்மா கனவுல கத்திட்டேன். யாரும் வர வேணான்னு கத்தினேன். யாரும் வரல. நான் ஒவ்வொரு மொட்டை மாடியிலையும் கிடந்த கூழாங்கல்லை எல்லாம் பொறுக்கிக்கிட்டே வந்திருந்தேன்னா ஒரு கை நிறைய அள்ளி அவன் வாயில் திணிச்சு மேலே கரிச்சி போட்டு கட்டி அவன் லுங்கி அவுத்து அதால் அவன் கையை கட்டிட்டு நான் தாவி தாவி ஓடிட்டேன். ஆனாலும் அற்புதமாக தாவரடா கோபி, உங்ககிட்ட எம்எல்ஏலாம் பிச்சை எடுக்கணும். அந்த ஒரு சம்பவத்தை தவிர வேறு எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் நான் சந்திக்கலை என்ற கோபி அந்த சற்று பணக்கார தரமாக இருந்த மொட்டை மாடியில் தாவலை நிறுத்தி நின்றான். அந்த மொட்டை மாடியில் வரிசையாக மண் தொட்டிகளில் பூக்கள் இருந்தன. இது யார் வீட்டு மொட்டை மாடி தெரியுமா? யாருது? உதய ரெக்ஸோனாங்கிற குட்டி சினிமா நடிகையோடது.
உதய ரெக்ஸோனாவா? புது பெயராக இருக்கே. ஏன் வச்சுக்க கூடாதா? உதய சந்திரிகா இல்லையா? இவ தங்கச்சி பேர் என்ன தெரியுமா? உதய ஹமாம். கோபி விளக்கம் சொல்லி கொண்டே இருந்தபோது அந்த நடிகையின் வீட்டு கீழ்த்தளத்திலிருந்து பேச்சு குரல்கள் வந்தன. நான் கவனித்தேன். சொன்னால் நம்புங்க இன்ஸ்பெக்டர், நான் கௌரவமான நடிகை, எந்த தப்புக்கும் போக மாட்டேன். இது பெண் குரல், உதய ரெக்ஸோனாவின் குரல். நீங்கள் போக மாட்டீங்க, ஆனால் கஸ்டமர் உங்களை தேடி வருவாங்க, அப்படித்தானே? நான் வீடு முழுக்க வெயிட் பண்ணியே ஆகணும். 304 நீ கொல்லப்பக்கம் பாரு, 708 நீ மாடி போய் பாரு. எனக்கு விபரீதம் உரைத்தது. கோபி வாடா, உடனே இந்த இடத்த விட்டு போயாகணும் என்று பதற, கோபியோ படு நிதானமாக இருடா வரேன் என்று பூக்கள் உள்ள ஒரு தொட்டியின் மேல் சுவாரஸ்யமாக விசில் செய்து கொண்டே அசிங்கம் செய்ய ஆரம்பித்தான். டேய், போலீஸ் வரப்போகுதுடா, இதெல்லாம் சின்ன சின்ன தப்புகள், யாருக்கு தெரியும்? நீ வர வர எல்லாத்துக்கும் பயப்பட ஆரம்பிச்சிட்ட. மொட்டை மாடியின் கதவு திறந்து மேலே வந்த கான்ஸ்டபிள் டேய் நில்லு நில்லு என்று துரத்தி வந்து எங்கள் இருவரின் கைகளையும் பிடித்தார். நாங்கள் நின்ற நிலை என்ன ஒரு நிலை! 2 பேரும் பேண்ட்டுகளை கழட்டி சுருட்டி பிடித்து கொண்டு, ஐயா விட்டுடுங்க, எங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாச்சும் பணம் தரோம் என்று நான் கெஞ்ச ஆரம்பித்தேன். நிலைமை புரியாத கோபி, ஏண்டா கெஞ்சற, இப்போ என்ன ஆகிப்போச்சு? இந்த பக்கம் மொட்டை மாடிகளில் தாவி தாவி ஒரு வாக்கு வந்தோம், அடக்க முடியலை என்னால், அதனால் காலி செஞ்சேன். இது ஒரு தப்பா? வாங்க கான்ஸ்டபிள் சார், எந்த கோர்ட்டில் வேணாலும் நியாயம் கேட்கலாம். திருடினேனா, கொள்ளையடிச்சானா, நீ பூர் வாடி போயிருக்கேன்ட்டு தண்ணி ஊற்ற நினச்சேன். வாயை முடிக்கிட்டு வாங்கடா என்று படிகளுக்கு இழுத்தார். பேண்ட்டு போட்டு தொடையையும் மூடிக்கிட்டு வரோமே என்று கெஞ்சின என் கெஞ்சலை நிராகரித்தார். நீ சும்மா வாடா, என்ன ஆனாலும் நான் பார்த்துக்கிறேன் என்றான் கோபி தெனாவட்டாக. இருவரையும் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு படிகளில் இறங்கின கான்ஸ்டபிள், சார் இந்த 2 பேரும் மொட்டை மாடி வழியாக தப்பிச்சு போக பார்த்தாங்க, பார்த்தீங்களா இருக்கிற நிலைமைய என்றார். இரவு கவுனில் என்றிருந்த நடிகை ஆச்சரியமாக பார்த்து, இவங்க எப்படி ஏன் மொட்டை மாடிக்கு வந்தாங்க என்றாள். குருவியை தூக்கிட்டு வந்து போட்டுச்சு. வாமா பேசாமல், பெரிய பத்தினி தான். எங்கள் ஜீப் சத்தம் கேட்டதுமே மொட்டை மாடி வழியாக அனுப்பி வச்சதும் இல்லாமல் நாடகம் ஆடுறியா? வா வா என்றார் இன்ஸ்பெக்டர். ஏண்டா நிற்கிறீங்க? பேண்ட்டை போடுங்கடா, நீங்களும் வேனில் ஏறுங்கடா. கோபிக்கு அப்போது தான் நிலை புரிந்தது. ஆனாலும் கோபமோ ஆத்திரமோ அவமானமோ வரவில்லை. மாறாக வெட்கப்பட்டான். தன் அபிமான துணை நடிகை உதய ரெக்ஸோனாவுடன் இன்ஸ்பெக்டர் தன்னை சம்பந்தப்படுத்தி சந்தேகிக்கும் விஷயமே அவனுக்கு கிளுகிளுப்பாக இருந்தது. பகுதி 8. போலீஸ் வேன் ஓடிக்கொண்டிருந்தது. உதய ரெக்ஸோனா அவமானமாய் தலையை தொங்க போட்டுக்கொண்டு அமர்ந்திருந்தாள். எதிர் சைடில் நாங்கள் 2 பேரும் தவிர 2 கான்ஸ்டபிள்கள். முன்னால் ஜீப் போய் கொண்டிருந்தது, அதில் இன்ஸ்பெக்டர். இந்த இக்கட்டிலிருந்து எப்படி தப்பிப்பது என்று நான் சுவாரஸ்யமாக யோசித்து கொண்டிருக்க, சேட்டை கோபி எச்சில் தொட்டு தன் புருவங்களை தீட்டி கொண்டு, நீங்கள் இது வரைக்கும் எத்தனை படத்தில் நடிச்சிருக்கீங்க என்றான். உதய ரெக்ஸோனா முறைத்து பார்த்துவிட்டு தலையை கவிழ்த்து கொண்டாள். என்னை சாதாரணமாக நினச்சிட்டிங்களா? பல கோடி மதிப்புக்கு இந்த விஷயத்துக்கு இந்த நிமிஷம் நான் அதிபதி தெரியுமா? ஸ்டேஷனுக்கு போனதும் என் செல்வாக்கை தெரிஞ்சுக்குவாங்க. எங்கள் 2 பேரையும் பிரதம மந்திரி மரியாதையோடு அனுப்பி வைப்பாங்க. என் கேள்விகளுக்கு ஒழுங்காக பதில் சொன்னால் உங்களையும் கேஸ் இல்லாமல் விடுவிச்சிருவேன். நிஜமாவா? என்ன வேணும்னாலும் கேளுங்க, சொல்கிறேன் என்றாள். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேனில் போயிருக்கீங்களா? இல்லைங்க, வேறு மாதிரி வேனில் தான் போயிருக்கேன். அது இல்லை, இந்த மாதிரி பிடிபட்டதுண்டா? இல்லவே இல்லைங்க, நான் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. சினிமாவில் கூட கற்பழிப்பு சீனில் நடிக்க மாட்டேங்க. சொல்லுங்கள், நாம் எங்கே தப்பு செஞ்சோம்? இப்படி அபாண்டமாக பிடிபட்டுக்கிட்டு போகிறாங்களே. ஒரு கதை சொல்கிறேன் ரெக்ஸோனா. ஒரு நிரபராதியை கொலை குற்றத்துக்காக கைது செஞ்சு சிறையில் போடுறாங்க. அப்புறம் அவனுக்கு ஆத்திரம் வருது. தப்பு செய்யாமல் தண்டனை அடைய மனசு இஷ்டப்படலை. கொலைக்கான தண்டனையை இனிமேல் யாராலையும் மாற்ற முடியாது. ஆனால் அவனோட மனசில் நியாயம் கிடைக்கலையே. அதுக்காக அவன் ஜெயிலேருந்து தப்பிச்சு வந்து ஒரு கொலையை செஞ்சுட்டு திரும்ப ஜெயிலுக்கு போய் சரணடைகிறான். இப்போ தண்டனையை அவன் மனசு ஏற்றுக்குது. எப்படி கதை? ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அது மாதிரி நாம் செய்யாத தப்புக்கு ஒரு வேளை தண்டனை வழங்கப்பட்டால் நாம் என்ன செய்யலாம்? வாயை முடிட்டு வாடா என்று அதட்டின நான் அவன் காதோரமாக கிசுகிசுத்தேன். இந்த வேன்லேருந்து தப்புறதுக்கு ஏதாச்சும் யோசனை சொல்லு. நான் சுவாரஸ்யமாக பேசிட்டு வர்றது உனக்கு பிடிக்கலையா? அறிவு இருக்கா உனக்கு? கோடிக்கணக்கான பணம் சம்பாரித்து தர்ற ஒரு ரகசிய ஃபார்முலா வச்சுருக்கோம். அது என்ன ஏதுன்னு ஆராயிறது முக்கியமா, இது முக்கியமா? நான் ஒன்றும் பிறந்த பிரத்தியாரோட கண்டுபிடிப்பில் லாபம் அடையணும்னு அவசியம் இல்லைடா. என் சொந்த கண்டுபிடிப்பில் மின்சாரம் உற்பத்தி ஆரம்பிச்சிட்டேன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகான்னு எல்லா மாநிலத்துக்கும் ஒப்பந்தம் போட்டு சப்ளை செய்வேன். என்னோட தீ தப்பிச்சு வரப்போறியா இல்லையா? சரி சரி வரேன். எப்படி தப்பலாம்? அப்போது தான் எனக்கு என் பேண்ட்டு பாக்கெட்டுக்குள் ரீட்டாவிடம் பரிதுமர் செய்த துப்பாக்கி இருப்பது நினைவுக்கு வந்தது. எவ்வளவு அற்புதமான ஆயுதம்! கோபி, துப்பாக்கி இருக்குடா என்றேன் கிசுகிசுப்பாக. அவன் கான்ஸ்டபிளின் கைகளில் இருப்பதை பார்த்துவிட்டு, ஆமாம், அதான் எனக்கு பயமாக இருக்குது என்றான்.
முட்டாள், என்கிட்ட துப்பாக்கி இருக்குடா, என்கிட்ட ரகசியமாக எடுத்துக்கொடு, சொல்கிறேன். என்ன செய்ய போகிற? நீ கொடு, சொல்கிறேன், மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். நான் நைஸாக அந்த ரிவால்வரை எடுத்து சேட்டை கோபியின் கையில் தர அவனோ அதை பகிரங்கமாக எடுத்து, ஹலோ கான்ஸ்டபிள்களே, இதை பாருங்கள் துப்பாக்கி என்று காட்டி உடனே அதன் முனையை உதய ரெக்ஸோனாவின் நெற்றிப்பொட்டில் வைத்து வேனை நிறுத்த சொல்லுங்கள், துப்பாக்கிகளை கீழே போடுங்க என்று மிரட்டினான். உடனே வேன் நிறுத்தப்பட்டது. நந்து பயலே, 2 துப்பாக்கிகளையும் எடுத்துக்கோ, கதவை திறப்பா, நாங்கள் 3 பேரும் இறங்கிக்கிறோம். வேன் திரும்பி பார்க்காம நேராக போய்கிட்டே இருக்கணும். திரும்பி பார்த்துச்சு இவளை பொசுக்கி சுட்டுடுவோம் என்றான். சுட்டு பொசுக்கிடுவோம்னு சொல்லணும்டா, ஏதோ ஒன்று, ஆனால் சுடுவோம், கமான் என்று இராணுவ கமாண்டர் போல கீழே குதித்தான். ரெக்ஸோனாவை இடுப்பு அருகில் கைத்தாங்கல் கொடுத்து கீழே இறக்கினான். நானும் இறங்கினேன். வேன் மறையும் வரை அவள் நெற்றியில் துப்பாக்கியை வைத்திருந்து விட்டு பிறகு எடுத்தான். அந்த பக்கமாக போன ஆட்டோவை அழைத்தான். நீங்கள் இதில் போங்க, உங்கள் வீட்டுக்கு போங்க என்றான். எங்களுக்கு கதை முடிகிற வரைக்கும் ஒன்றும் ஆகாது, நீங்கள் போங்க. மறுபடி அவங்க என் வீட்டுக்கு வரமாட்டாங்களா? வந்தாலும் பிரயோஜனம் இல்லை, நாங்கள் இருந்தால் தானே கேஸ்ன்னு இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. இன்னொரு நாள் சாவகாசமாக உங்கள் மொட்டை மாடியில் சந்திக்கலாம். என் ஆள் வீட்டுக்கு போகிற வழியில் தான் உங்கள் மொட்டை மாடி, வர்றேன், டாட்டா. ஆட்டோ மறையும் வரை கையசைத்தான். போலீஸ் துப்பாக்கிகளை சாக்கடையில் கடாசி விட்டு நடந்தோம். வேன் திரும்பி வரப்போகுதுடா, நாம் எங்கே போக போகிறோம்? சின்ன சாவித்திரி வீடு இங்கேருந்து ரொம்ப பக்கம், வா. நேரம் கெட்ட நேரத்தில் போனால் அவங்க அப்பா அம்மா தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா? சின்ன சாவித்திரி மட்டும் தனியாக இருக்காப்பா, முறுக்கு போட்டு ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறா. பீச்சில் விற்கிற முறுக்கில் பாதி இவ தயாரிப்பு தான். எல்லா பசங்களையும் இவகிட்ட தான் வாங்குவாங்க. இவகிட்ட 2 விஷயம் நாம் சாதிச்சு காட்டணும். என்னது? எப்போ பாரு வெத்தலை போடுவா, போடட்டுமே, அதனால் நமக்கு என்ன? வாயில் இருக்கிறத துப்பாமல் சிரிப்பாக பேசுவா. எதிர்க்க நிற்கிறவன் சட்டை பூரா புள்ளி புள்ளியாக டிசைன் ஆகிடும். சரி, நான் கொஞ்சம் தூரமாகவே நிற்கிறேன். இன்னொரு அன்சகிக்கபுள் என்ன விஷயம்? மொழி கொஞ்சம் கூர்ந்து கவனித்தாதான் புரியும். மெட்ராஸ் பாஷை, அதில் வைகை எக்ஸ்பிரஸ் ஸ்பீடில் பேசுவா. எனக்கு பழகிடுச்சு. உனக்கு அவள் பேசுகிறது ஏதாச்சும் புரியலைன்னா என்னை பாரு, நான் மொழிபெயர்த்து சொல்கிறேன். இதுதான் அவள் வீடு. சேட்டை கோபி வீட்டு வாசலை அணுகி பெல்லை அடிக்காமல் கதவு தாட்டாமல் கண்டக்டர் போல ஒரு ட்ரிபிள் விசில் வாயால் கொடுத்தான். கதவை திறந்தால் சின்ன சாவித்திரி. நீ இந்நேரம் பானாக்காரங்காட்டின்னு மூச்சுக்குன்னு வந்து பார்த்தா தாறு தமிழ்தானா என்று குழப்பமே வந்துவிட்டது. நான் பரிதாபமாக கோபியை பார்க்க அவன், இது கூட புரியலையா? என்னாயா இந்த நேரம்? பால்காரனோன்னு மூச்சுக்கிட்டு வந்து பார்த்தா இது யாரு என்று என்னிடம் மொழிபெயர்த்து விட்டு அவளிடம், என் தோஸ்து, வா முதல்ல உள்ளே போய் பேசிக்கலாம், பசிக்குது, சாப்பிட என்ன வச்சுருக்க? கடை நிறைய முறுக்கு இருக்குது என்று அவள் பாஷையை எனக்கு மொழிபெயர்த்தான் கோபி. 2 பேரும் தலா 20 முறுக்குகள் சாப்பிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் இருந்த ராத்திரியை தூங்கி கழித்தோம். பகுதி 9. காலையில் சின்ன சாவித்திரி வீட்டு கொல்லை பக்கத்தில் பல் தேய்த்து கொண்டே கோபியை கேட்டேன், இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறியா? அட நீ ஒன்று, அதெல்லாம் இல்லை என்றான். உன்னை ஒரு மாதிரியாக பார்க்குறாளே. ஒன் சைடு லவ்ப்பா. இந்த முகரையை எவனாச்சும் லவ் பண்ணுவானா? பின்ன ஏன் லவ் பண்ணுற மாதிரி நடிக்கிற? தினம் 10-15 முறுக்கு ஓசியில் கிடைக்குதே, யார் கொடுப்பா? என்னைக்காச்சும் ஒரு நாள் விஷயம் சீரியஸ் ஆகிறப்போ கடைசி சீசனில் வச்சு சொல்லிடுவேன். சாவித்திரி, நீ செத்து போனால் என் சிஸ்டர் மாதிரியே இருக்கிறதால நான் சிஸ்டரை தான் நினச்சேன் இத்தனை நாளும் பழகினேன்னு. அதை விடு, குளிச்சுட்டு இந்த ஃபார்முலா சமாச்சாரத்தை கவனிக்கணும். இதை நிறைய வேணாம், ஒரு 5 லட்சத்துக்காவது யார்கிட்டையாவது விற்க முடியுமான்னு பார்க்கணும். இருவரும் குளித்துவிட்டு அதே உடைகளை உடுத்தி கொண்டு புறப்பட்டோம். உன் கடை எந்த நிலைமையில் இருக்குன்னு பார்த்துடுவோமா கோபி? வேணாம், டேஞ்சர். அங்கே நமக்காக காத்திருப்பாங்க. என் கடை ஏற்கனவே மோசமான நிலையில் தான் இருக்கும். அதை விட மோசமாக யாரும் ஒன்றும் செஞ்சிட முடியாது. பையன் வந்து கடையில் உட்காந்துருப்பான். இல்லைனாலும் இன்றைக்கி ஸ்பெஷல் விடுமுறை. லட்சம் வர்ற வழியை பார்ப்பியா? வாடா. ஆட்டோ பிடித்து அண்ணா சாலையில் இறங்கி கொண்டோம். யாரிடம் விசாரிக்கலாம் என்று யோசித்து கொண்டிருந்தபோது ஒரு மொட்டை தலையன் எங்களிடம் வந்தான். சார், மிஸ்டர் நந்தகுமார் நீங்கள் தானே என்றான். அட, இவனுக்கு என்ன எப்படி தெரியும்? ஆமாம், என்ன விஷயம்? உங்ககிட்ட இருக்கிற மதிப்பு இல்லாத ஃபார்முலா சம்மந்தமாக அந்த காரில் உட்கார்ந்துருக்கிற எங்கள் முதலாளி பேச விரும்புகிறார், வரீங்களா? வாடா போய் பேசலாம் என்றான் கோபி. இரு மிஸ்டர் மொட்டை, என்கிட்ட அது இருக்கிறது உங்கள் முதலாளிக்கு எப்படி தெரியும்? அது அவரையே கேட்டுங்க. நந்திக்கிட்டே என்னடா பேச்சு? சாமிக்கிட்ட பேசிக்கலாம் வா என்று ஓமையாக பேசி என்னை யோசிக்க விடாமல் இழுத்து கொண்டு போன கோபியும் நானும் காரை நெருங்கினதும் கதவுகள் சாத்தப்பட்டன. கார் விரைந்தது. திமிரின எங்கள் மூக்கில் ஏதோ ஸ்ப்ரே செய்யப்பட நாங்கள் திடீரென்று மயங்கி போனோம். நான் கண் விழித்த போது ஒரு சிறையை போன்ற அறையில் இருப்பதை உணர்ந்தேன். அருகில் சேட்டை கோபி மயக்கம் முடிந்து இப்போது குரட்டையுடன் உறங்கி கொண்டிருந்தான். மணி பார்த்தேன், 4. இவ்வளவு நேரமாக மயங்கினோம்? நான் அவன் மேல் அவசரமாக தட்ட சட்டையிலிருந்து தூசு பறந்தது. அவன் அசையவில்லை.
அறைக்கு வெளியே யாராவது இருக்கிறார்களா என்று கம்பி போட்ட கதவின் வழியாக பார்த்தேன். யாரையும் காணோம். டே கோபி, எந்திரடா என்று அவன் மேல் மல்யுத்தம் நடத்திய பின் லேசாக அசைந்து கொடுத்தான். ஒரு குகை வாசலை போல வாயை அமைத்து ஒரு கொட்டாவி விட்டு விட்டு எழுந்தான். நான் யாரு என்றான். டே, நான் எங்கே இருக்கேன்னு தான் கேட்கணும், இப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. சரி, நான் எங்கே இருக்கேன்? வில்லனோட சிறையில் இருக்கோம்டா. எல்லாம் உன்னால தான். மொட்டை தலையன் பேச்சை நம்பி காருக்கிட்ட போனது தான் தப்பாக போச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க வரப்போகிறாங்க. நம்ம டிசைனாக சித்திரவதை செய்ய போகிறாங்க. நான் இருக்க, நீ எதுக்கும் பயப்படாத. துப்பாக்கி வச்சுருக்க தானே? நான் தொட்டு பார்த்து விட்டு இருக்குது. கர்ச்சீப்பில் சுற்றி ஜட்டிக்குள்ளே செருகி வச்சுருக்கேன். அந்த ஃபார்முலா பேப்பரை எடு. நான் ஒவ்வொரு பேக்கெட்டாக தேடி விழித்தேன். காணோம்டா. சின்ன சாவித்திரி வீட்டில் தான் பாத்ரூமில் வச்சேன். குளிக்கிறப்போ திரும்ப எடுக்க மறந்துட்டேன். அதுவும் நல்லதுக்கு தான். முதல்ல இது எதுக்கான ஃபார்முலான்னு தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் நேரத்தில் அவங்க நம்ம கேள்வி கேட்பாங்க. நீ எதுவும் பட்டுக்காத. எல்லாத்துக்கும் நான் சாமர்த்தியமாக பதில் சொல்கிறேன். நான் எது சொன்னாலும் நீ காலை வாரி விட்டுடாமல் ஆமோதிச்சிடு. போதும், புரிஞ்சுதா? சரி என்றேன். அவங்க யாரையும் காணோம். வர்ற வரைக்கும் தூங்குறேன். வந்ததும் என்னை எழுப்பு. என்ன என்று தூங்க ஆயத்தமானான். கோபி, இங்கேருந்து தப்பிச்சு போக முயற்சி பண்ணுறதா இல்லையா? முதல்லையே ரூமை ஒரு நோட்டம் விட்டுட்டேன். கருங்கல் சோறு பார்த்தியா? பேசாமல் இரு. சமயம் வர்றப்போ தப்பிக்கலாம். புத்த சமயமாக போடா தூங்கு முஞ்சி என்று நான் அறையின் கதவருகில் அமர்ந்து கொண்டு கம்பிகளை எண்ண ஆரம்பித்தேன். அரை மணி நேரம் கழித்து மொட்டை தலையனும் தாடி வாவலவும் வந்தார்கள். என்னடா சோட்டா பசங்களா, எங்களையே டபாய்க்க பார்த்தீங்களே, நடக்குமா? வாங்க, தலைவர் பார்க்கணும்னு பிரியப்படுறாரு. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தார்கள். கோபி எழுந்து கொண்டு, வாங்க, கண்ணை கட்டலையா? தேவையில்லை, தொழிலுக்கு புதுசு போல இருக்குது. உங்கள் ரகசிய இடத்தை பார்த்துட்டு நாளைக்கு வெளியில் சொல்லிட மாட்டோமா? கண்ணை கட்டி அழைச்சிட்டு போயா? அதுக்கு அவசியமே இல்லை என்றான் மொட்டை. நாங்கள் இங்கே இருக்கிற எதையும் வெளியில் சொல்ல மாட்டோங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அப்படி தானே? அப்படி இல்லை என்று சீக்கு கோழியின் கொக்கரக்கோ போல ஒரு வினோத சத்தத்தில் சிரித்த மொட்டை, எங்கள் காரியம் ஆனதும் நீங்கள் இந்த இடத்த விட்டு வெளியில் போக போகிறதே இல்லை என்று விட்டு தன் கழுத்தருகே கையை வைத்து விஷ்க் என்றான். காலையில் தானே சேவ் செஞ்சோம், அதனால் பரவாயில்ல. சும்மா அப்படியே உங்கள் தலைவரை சந்திச்சுக்கிறோம் என்றேன். உங்கள் தலையை சீவிடுமோன்னு சொன்னேன். ரொம்ப களைஞ்சிருக்கா? எதுக்கு சிரமம்? சீப்பு இருந்தால் கொடுங்க, நாங்களே சீவிக்கிறோம். உங்களை கொல்ல போகிறோண்டா முண்டங்களா என்று கத்தினான் தாடி பொறுமை இழந்து போய். அவ்வளவுதானே, எதுக்கு கத்துற? சாவு என்ன பெரிய விஷயமா? ஒரு நிமிஷம் சமாச்சாரம், ஏகப்பட்ட கடன் தொல்லையிலேருந்து சுலபமாக தப்பிச்ச மாதிரி இருக்கும் என்று தோள் தட்டி பேசினான் சேட்டை கோபி. அந்த அறையை விட்டு வெளியே அழைத்து சென்றதும் ஒரு சுவர் அருகில் மான் தலை மாட்டப்பட்டிருந்தது. மொட்டை அதன் கொம்புகளை பிடித்து சுற்றியதும் சுவர் இரண்டாக பிளந்து வழிவிட்டது. இவர்கள் உள்ளே போனதும் மூடிக்கொண்டது. அடுத்தது யானை தலை. அதன் தும்பிக்கையை இழுத்ததும் ஒரு கதவு சர்ரென்று சர்க்கஸ் கூண்டின் கதவு போல மேலே சென்றது. உள்ளே போனதும் மூடிக்கொண்டது. இந்த மாதிரி ரகசிய வழிகள் செட் செய்வதற்குன்னே ஸ்பெஷலிஸ்ட் ஆசாரி எல்லாம் இருக்காங்க போல இருக்கு என்றான் கோபி. இப்போது ஒரு விஸ்தாரமான ஹாலில் நாங்கள் இருந்தோம். ஒரு பக்கம் ட்ரம்மாக அடுக்கப்பட்டிருந்தன. ஒரு பக்கம் கள்ளி பெட்டிகள், ஒரு பக்கம் அட்டை பெட்டிகள். மிஸ்டர் மொட்டை, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், கேட்கட்டுமா என்றேன். கேளு. இந்த ட்ரம் பெட்டி இதில் எல்லாம் என்ன இருக்குது? எப்போயாவது சண்டை சீன் வந்தால் உருள்றதுக்காக வாங்கி அடுக்கி வச்சுருக்கீங்களா? அதிக பிரசங்க மாதிரி கேட்காத. இதெல்லாம் சரக்கு வர்றது. ட்ரம்மில் கள்ளச்சாராயம் போகும், பெட்டியில் கஞ்சா அப்படின்னு வரும். பண்ட மாற்ற முறை மாதிரின்னு சொல்லுங்கள். அந்த ஹாலில் ஏராளமான தூண்கள் இருக்க, ஒவ்வொரு தூண் முன்புறம் ஒரே மாதிரி யூனிஃபார்மில் தடியர்கள் என்றார்கள். ஒரு புறத்தில் மேடை மாதிரி இருந்தது. மேடையில் ஒரு பெரிய மேஜை, சாய்வு மேஜை. அந்த மேஜையில் ஒரு விமானத்தின் காக்பிட் அறையில் உள்ள மீட்டர்கள், பேனல்கள் போல ஒரே கசமுசா வர்ண வர்ண பல்புகள். சில கண் சிமிட்டின, குக்கு என்று பல சப்தமிட்டன. மொட்டை அந்த மேஜையின் ஒரு பித்தானை அழுத்தி, தலைவரே, அவங்க 2 பேருக்கும் மயக்க தெளிஞ்சு போச்சு, அழைச்சிட்டு வந்திருக்கேன் என்றான். அவங்கள சகல மரியாதையோட நாற்காலியில் அமர சொல்லு, இதோ வந்துட்டேன் என்று அசரீரி ஒலித்தது. சரி தலைவரே. உங்கள் தலைவர் என்ன பிசாசா? குரல் மட்டும் கேட்குது. இப்போ வருவார், உட்காருங்க ப்ளீஸ். உங்களை மரியாதையாக நடத்த சொல்லியிருக்கார். அவர் வர்றப்போ நீங்கள் நின்றுட்டு இருந்தால் எங்களை தான் கோவிச்சுக்குவார். என்ன சாப்பிட்றீங்க? ரசகுல்லா கிடைக்குமா என்றான் கோபி. எனக்கு ஆப்பிள் ஜூஸ் போதும், தொட்டுக்க நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு. கோபி என் காதரிகள் பெரிய கும்பல்டா, கண்ட்ரோல் மேஜையெல்லாம் வச்சு எலக்ட்ரானிக்ஸ் பயன்படுத்தி எல்லாம் தப்பு வேலை செய்கிறாங்க. இந்த கும்பலை பிடிச்சு கொடுத்தா அரசாங்கம் செமத்தியாக பணம் கொடுக்கும் என்றான். அவர் என்ன கேட்குறார் என்றான் தாடி. பிஸ்தா பருத்திப்பு இங்கே கிடைக்குமா கிடைக்காதான்னு சந்தேகப்படுறான். எங்களை அவமானப்படுத்துறீங்க. சூரியனுக்கு கீழே எது கேட்டாலும் கிடைக்கும். அப்படின்னா ஒரு பிளேட்டில் மேகம் எடுத்துகிட்டு வரீங்களா? மொட்டை என் ஹாஸ்யத்தை ரசிக்கவில்லை. நாங்கள் கேட்ட ஐட்டங்கள் வந்தன. பாதியில் பிடுங்கி கொண்டால் என்ன செய்வதென்று அவசரமாக சாப்பிட்டு முடித்தோம். இந்த கிண்ணத்தில் இருக்கிற மிச்ச ரசகுல்லாவை பார்சல் கட்டி கொடுக்க முடியுமா என்றான் அல்பன் கோபி.
இப்போது கண்ட்ரோல் மேஜைக்கு பின்னால் இருந்த சுவர் ஒரு சைடாக நகர்ந்து கொள்ள ஒரு சர்க்கரை நாற்காலியில் வைத்து தலைவரை 2 புஷ்பவதிகள் தள்ளி வந்தார்கள். மரத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் உடுத்தியிருந்தார்கள். தலைவர் வழக்கமான கொள்ளை கூட்ட தலைவரைப் போல ஒரு கண் இல்லாமல் அந்த இடத்தில் துணி தொங்கவிட்டு கோட் அணிந்து கையில் பைப் வைத்து கொண்டு ஒற்றை கண் இல்லாமல் 2 அலுமினிய கட்டைகள் வைத்து கொண்டு இருந்தார். எங்கள் அருகில் சர்க்கரை நாற்காலியை நிறுத்தினார்கள். விருந்தாளிக்கு நல்வரவு என்று வணக்கம் வைத்தார் தலைவர். மங்களம் உண்டாகட்டும் என்றான் கோபி சாமியார் போல ஆசீர்வதித்து. சான்ஸ் இல்லைங்க, போன வாரம்தான் கலைஞ்ச என்றால் தள்ளி வந்த இருவரில் ஒருத்தி. என் பேர் மங்களம். மீண்டும் உண்டாகட்டும் என்றான். தமாசாக பேசுகிறீர்கள், அது எனக்கு பிடிக்கும் என்றார் தலைவர். என்னத்துக்கு செந்தமிழில் ஏம்பிக்கிட்டு அவஸ்தைப்படுறீங்க தலைவரே என்றேன். தம்பி, அப்படி சொல்லாதே. செய்வது தவறான தொழிலாக இருந்தாலும் நான் தமிழ் மேல் வைத்துள்ள பற்று மாறாதவன். சரி போகட்டும், நாம் நம் விஷயத்திற்கு வரலாமா? வரலாம் என்று நாற்காலியை தூக்கி 2 இன்ச்சு முன்னால் போட்டுக்கொண்டு அமர்ந்தேன் நான். நமக்கு ஒளிவு மறைவு எதுவும் வேண்டாம், புரிந்ததா? மனம் திறந்து பேசலாம். இந்த குட்டிகளை எங்கே பிடிச்சிங்க என்றான் கோபி. தகாத கேள்வி. ஒளிவு மறைவு இல்லாமல் பேச சொன்னீங்க, பேசினேன். ஒரு விஞ்ஞானிக்கே உரிய குறும்பான சிந்தனை உங்களிடம் இருக்கிறது, அதை நான் ரசிக்கிறேன். விஞ்ஞானியா? யாரு என்றேன் நான். சும்மா இருடா நந்து பயலே, உன்னையா சொல்கிறாரு? என்னத்தானே? நீங்கள் இருவருமே சாமர்த்தியசாலிதான். நேற்று விமான நிலையத்தில் ரீட்டாவை மடக்கி பொட்டலம் வாங்கியதிலேயே உங்கள் வீரம் புரிகிறதே. அதோடு இல்லாமல் பொம்மைக்குள் ஃபார்முலா இருப்பதை யூகித்து எடுத்தீர்களே, எவ்வளவு பாராட்டினாலும் தகும். இதெல்லாம் எப்படி தெரியும்? ரீட்டா ஏமாந்து போனதை தொலைபேசியில் தெரிவித்தாள். தாடி துரையும் தான் ஏமாந்ததை தெரிவித்தான். உடனே ஆட்களோடு அவனை உங்கள் இருப்பிடம் அனுப்பினேன். நீங்கள் சாமர்த்தியமாக தப்பிவிட்டீர்கள். உங்கள் வீட்டில் உடைந்த பொம்மையும் ஃபார்முலா இருந்த வெற்று குப்பியுமே கிடைத்தன. உங்கள் ஆராய்ச்சி கூடத்தை பற்றியும் சொன்னார்கள். முயல் எலிகளை பார்த்ததையும் சொன்னார்கள். குடுவையில் இருந்த கூழாங்கற்களில் இருந்து தாங்களும் இதே ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருப்பதை உணர்ந்தோம். எங்கள் நம்பர் போன போது பர்னர் எரிந்து கொண்டே இருந்ததாம். ஃபார்முலாவை பார்த்ததும் உடனே அதை செயலில் ஈடுபடுத்த இறங்கினீர்கள். என்ன ஒரு சுறுசுறுப்பு! மேதைகளே, உங்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். எனக்கு இப்போது தான் புரிந்தது. சேட்டை கோபியின் மின்சார ஆராய்ச்சி கூடத்தை பார்த்ததும் அவனையும் என்னையும் பெரிய விஞ்ஞானிகளாக கருதிவிட்டார்கள். அதனால்தான் இந்த மரியாதை. சரி, அதே ஆராய்ச்சி என்கிறாரே, அந்த ஃபார்முலா எதற்கானது? நண்பர்களே, அந்த வீடு முழுவதும் சோதனை செய்து விட்டோம். அந்த ஃபார்முலா காகிதம் கிடைக்கவில்லை. நீங்கள் மயக்கமாய் இருந்தபோது உங்களையும் சோதனை செய்துவிட்டோம். உங்களிடம் ஃபார்முலா இல்லை. ஒரு துப்பாக்கி தான் நண்பர் வைத்திருக்கிறார். அதன் பல்லையும் பிடுங்கிவிட்டோம். துப்பாக்கி ஏது பல்லு? அதில் உள்ள தோட்டாக்களை எடுத்துவிட்டோம். இப்போது நீங்கள் அது என்ன சொல்வார்கள்? நிரோத் பிராணியா? நிரோத் பிரியாணி இல்லை தலைவரே, நிராயுதபாணி என்றான் தாடி. நிராயுதபாணி ஆகிவிட்டீர்கள். இங்கே அந்த ஃபார்முலா? இதற்கு விஞ்ஞானி சேட்டை கோபி பதில் சொல்வார் என்றேன். தலைவரே, நான் எவ்வளவு அறிவாளின்னு உங்களுக்கு தெரியும். நானே சொந்தமாக ஆராய்ச்சி நடத்திக்கிட்டு இருக்கேன். இந்த சமயத்தில் அற்புதமான ஃபார்முலா கிடைச்சது, பார்த்தேன், புரிஞ்சுக்கிட்டேன். எங்கேயாச்சும் வச்சா மற்றவங்க பார்த்து பயன்படுத்துவாங்கன்னு கிழிச்சு போட்டுட்டேன். ஃபார்முலா இப்போ என் மூளையில் இருக்குது. இதைத்தான் நான் யூகம் செய்தேன். ஒரு புத்திசாலி அப்படித்தான் செய்வான். எல்லாம் சரி, அது என்னத்துக்கான ஃபார்முலா என்றேன். புரியாதது போல பேசுகிறீர்களே. புரியும், இருந்தாலும் உங்கள் வாயால் செந்தமிழில் செப்பினா கேட்க சுவையாக இருக்குமேன்னு பார்த்தேன். செப்புகிறேன் தோழர்களே. எனக்கு பம்பாயில் ஒரு தொடர்பு உண்டு. உங்ககிட்ட இருக்கிற காசுக்கு ஊருக்கே ஒரு தொடர்பு இருக்கலாம், தப்பில்லை. அந்த மாதிரி தொடர்பு இல்லை, வியாபார தொடர்பு. இதே போல் அங்கே ஒரு கிட்டங்கி வைத்துள்ளேன். பிரான்ச் ஆஃபீஸ் மாதிரி? ஆமாம். பம்பாயில் சோன் பப்டா என்னும் பெயரை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? சோன் பப்படி தெரியாத ஆள் இருப்பானா? டேஸ்ட்டாக இருக்கும். தமாஷ் வேண்டாம் நண்பரே. சோன் பப்படி அல்ல, சோன் பப்டா. அவர் ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி. எய்ட்ஸ் நோய்க்கு கூழாங்கல்லிலிருந்து ஒரு மருந்து தயாரிக்கும் ஃபார்முலாவை கண்டுபிடித்தார். அந்த மருந்துக்கு ஸ்டோன்சன்யர்சின் என்று பெயர் சூட்டினார். தன் தயாரிப்பை உலகுக்கு அறிமுகப்படுத்துவதன் முன் எங்களால் கடத்தப்பட்டார். வலுக்கட்டாயமாக ஃபார்முலா வாங்கப்பட்டதும் கொல்லப்பட்டார். அந்த ஃபார்முலா தான் நீங்கள் கைப்பற்றியது. தற்சமயம் நண்பரின் மூளைக்குள் உள்ளது. நமக்குள் ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கொள்வோம். அந்த ஃபார்முலாவை நீங்கள் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. ஆனால் என்னுடைய பிரத்யேக ஆராய்ச்சி கூடத்தில் ஸ்டோன்சன்யர்சினின் மருந்தை தயாரித்து தாருங்கள். அதை நான் விற்பனை செய்கிறேன். வரும் லாபத்தில் ஆளுக்கு பாதி. என்ன சொல்கிறீர்கள்? எனக்கு வந்த சிரிப்பை சிரமப்பட்டு கட்டுப்படுத்தி கொண்டேன். கூழாங்கல்லில் இருந்து எய்ட்ஸ் மருந்தா? மெட்ராஸில் கோபி ஒருத்தந்தான் கிறுக்கன் என்று நினைத்தால் பம்பாயிலும் ஒரு கிறுக்கன் இருந்திருக்கிறானே. அவனை விஞ்ஞானி என்று நம்பி இந்த கிறுக்கு பயல் கும்பல் மிரட்டி இருக்கிறது. அவனும் தெரிந்த ஏபிசிடி வைத்துக்கொண்டு எதையோ கிறுக்கி தந்து விட்டு சென்று விட்டான். இப்போது கோபியை விஞ்ஞானி என்று நினைத்து விட்டார்கள். இவனும் ஆராய்ச்சி கூடம் வைத்து மூட்டை மூட்டையாய் கூழாங்கற்கள் வைத்துக்கொண்டு எலி முயல் எல்லாம் வளர்க்கிறானா? இவனும் இதே ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டிருப்பதாக சந்தேகமில்லாமல் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். எப்படி சமாளிக்கப் போகிறான்? 10. எதுவுமே தெரியாது. எய்ட்ஸ் நோய்க்கான மருந்து தயாரி என்றால் எப்படி தயாரிப்பது?
காஃபி கூட தயாரிக்க தெரியாதே. தலைவரே, நான் இந்த ஆராய்ச்சியில் ஈடுபடலை என்றான் அவசரமாக கோபி. பிறகு கூழாங்கல்லிலிருந்து மின்சாரம் தயாரிக்கிற ஆராய்ச்சி தான் செய்கிறேன். யாரை ஏமாற்ற பார்த்தீர்கள்? கல்லிலிருந்து மின்சாரமா? ஒப்பந்தத்திற்கு சம்மதிக்க போகிறீர்களா இல்லையா? அதில் ஒரு பிரச்சனை இருக்குங்க. அந்த ஃபார்முலாவை ஒரே ஒரு தடவை தான் பார்த்தேன். அதுவும் அவசரத்தில் பார்த்தேன், அதனால மறந்து போச்சு. பொய் சொல்லாதீர்கள். அவன் சொல்கிறது நிஜந்தாங்க என்றேன். சமயத்தில் அவனுக்கு தன் பேர் கூட மறந்து போகும். திடீர்னு என் பேர் என்னடான்னு என்னை கேட்பான். ஒரு தடவை என் ஊருக்கு ஃபோன் செஞ்சு அவன் கடைக்கு வழி கேட்டான். அவ்வளவு ஞாபக மறதி. இந்த கதை இங்கே வேண்டாம் அப்பனே, வேறு ஏதாவது இருந்தால் சொல். சரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பாட்டி ஒரு வடை சுட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு காக்கா, யாரெங்கே? நான் தான் என்றான் மொட்டை. நானும் தான் என்றான் தாடி. இவர்கள் இருவரையும் நம் ஆராய்ச்சி கூடத்திற்கு இழுத்து வாருங்கள். மங்களம், நீ வர்றியா என்றான் கோபி. உன் பேரென்னம்மா என்றேன் மற்றவளிடம். விஜயலீரில் என்றாள். அந்த ஆராய்ச்சி கூடம் ஏசி செய்யப்பட்டு அமர்க்கலமாக இருந்தது. ஏராளமான குடுவைகள், பியூரெட்டுகள், டெஸ்ட் டியூப்கள், பிப்பட்டுகள், கார்பெட்டுகள், குப்பிகளில் அமிலங்கள், உதவுவதற்கு அமிலாக்கள், பெயர் எழுதி ஒட்டின ரசாயன பொருட்கள், பர்னர்கள், குழாய்கள். ஒரு பக்கத்தில் மூட்டையாய் 200 மூட்டைகள். அது என்ன மூட்டை? தெரியாதது போல கேட்காதீர்கள். கடலோர பகுதிகளில் இருந்தும் பாறை பகுதிகளில் இருந்தும் லோடாக கொண்டு வந்து கூழாங்கற்களை மூட்டை கட்டி வைத்திருக்கிறோம். கோபி உடனே காதலாய் அந்த மூட்டைகளை பார்த்தான். நீங்கள் உங்கள் ஆராய்ச்சியை தொடங்கலாம். இந்த ஒரே ஒரு பெண் மட்டும் உங்களுக்கு உதவியாய் காவலாய் இருப்பாள். எது வேண்டுமானாலும் உள்தொடர்பு வசதி சாதனத்தில் கேளுங்கள், அனுப்பப்படும். அந்த மருந்தை தயாரிக்காமல் உங்களை விடுவதில்லை. ஏமாற்ற நினைக்காதீர்கள், தப்பவும் நினைக்காதீர்கள். இவள் பெண்தானே என்று நினைக்காதீர்கள். பெண் புலி, கராத்தே, ஜூடோ, குங்ஃபு எல்லாம் கற்றவள். வாருங்கள், எல்லோரும் போகலாம் என்றார் தலைவர். அவரை நாற்காலியுடன் தள்ளி கொண்டு எல்லோரும் வெளியேறினார்கள். அந்த காவல் பெண் மட்டும் பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு சூயிங்கம் என்று கொண்டு தோளில் ஒரு இயந்திர துப்பாக்கி மாட்டிக்கொண்டு ஒரு நாற்காலியில் அமர்ந்து எங்களையே பார்த்தாள். பார்வையாது பாஸ்வர உஷ்ணம். ஆராய்ச்சியை ஆரம்பிங்கள் என்றாள். ஆரம்பிடா கோபி என்றேன். முதல்ல கல் பொறுக்கணும்டா. 1/2 இன்ச்சு வெட்டு இருக்கிற கல்லாக எடுத்தாகணும். வா, சேர்ந்து பொறுக்கலாம். தன் பைத்தியக்காரத்தனத்தில் என்னையும் சேர்த்து விட்டானே பாவி. 2 பேரும் மூட்டைகளை கீழே கொட்டி கல் பொறுக்க ஆரம்பித்தோம். கோபி, இவகிட்டேருந்தும் இந்த இடத்துலேருந்தும் தப்ப ஏதாச்சும் யோசனை செய் என்று நான் கிசுகிசுத்தேன். என்னடா அவசரம்? என் ஆராய்ச்சி கூட்டத்தை விட இது ரொம்ப வசதியாக நிறைய உபகரணங்களோடு இருக்கு பாரு. சந்தடி சாக்கில் என்னோடய சொந்த ஆராய்ச்சி இங்கேயே முயற்சிக்கிறேன். உன் ஆராய்ச்சியில் இடி விழ அந்த பைத்தியக்காரத்தனத்தினால தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம். நமக்கு சூழ்ந்திருக்கிற ஆபத்து புரியலையா? கோபி எங்களை சுற்றி பார்த்தான். எங்கடா என்றான். ஐயோ, உன்னை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்வேன்? மின்சாரம் செய்யேன். கோபி, இப்போ நீ அந்த மருந்து கண்டுபிடிக்கலனா உன்னையும் என்னையும் இரக்கமே இல்லாமல் கொன்னுடுவாங்க. கண்டுபிடிச்சாலும் ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டு கொன்னுடுவாங்க. உளராதே. எப்படி நீ கண்டுபிடிக்க போகிற? எப்படி முடியும்? பாரு தமாஷை என்று கோபி இன்டர்காம் எடுத்து, அந்த மருந்து தயாரிக்க சில சாமான்கள் இங்கே இல்லை என்றான். சொல்லுங்கள், உடனே கொண்டாடுறோம் என்றான் மொட்டை. தேக்கு மரத்தோட வேறு 1/2 கிலோ, பேர்ச்சம்பழம் கொட்டை மட்டும் 1 கிலோ, துளசி பூ 100. யோ, விளையாடுறியா? ஃபார்முலாவில் உள்ளதை சொல்கிறேன். தந்தா தாங்க, இல்லைன்னா நான் பாட்டுக்கு உட்காந்துக்கிட்டு இந்த காவல்கார குட்டியை சைட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, கேட்டது எல்லாம் கொண்டாடுறோம். மிச்ச வேலையை பாருங்கள். தாராளமாக. கோபி இப்போது இங்கே இருந்த சகல புட்டிகளையும் எடுத்து எல்லாவற்றையும் கொஞ்சம் கொஞ்சம் குடுவையில் போட ஆரம்பித்தான். நான் காவல் பெண்ணிடம் ஸ்பீச் கொடுத்தேன். உனக்கு எவ்வளவு சம்பளம்? சாப்பாடு போட்டு 5000 ரூபாய். பேட்டா தனி. யூனியன் கூட இருக்கும் போல இருக்கே. உன் பேர் என்ன? காளியம்மா. வேலைக்காரிங்க தானே அப்படி பேர் வச்சுக்குவாங்க. நீ ஜிம்மி நிம்மின்னு பேர் வச்சுக்கலாமே. ரோஸ் மாதிரி இருக்கிற உன் உதட்டுக்கு பொருத்தமாக ரோசின்னு கூட வச்சுக்கலாம். நிஜமா என் உதடு ரோஜா மாதிரி இருக்குதா என்று வெக்கப்பட முயற்சி செய்தாள். போன வாரம் புத்த ரோஜா மாதிரியே இருக்க. வாடின ரோஜாவா? ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சா வாடுமா? அது மாதிரி குளிர்ச்சியாக இருக்க நீ. அது எப்படி தொடாமலேயே நான் குளிர்ச்சின்னு சொல்கிறீங்க? தொட்டு பார்த்து சொல்லட்டுமா? இங்கே மட்டும் என்று தன் சுண்டு விரலை நீட்டினாள். வேறு சுவாரஸ்யமான இடங்கள் எவ்வளவு இருக்கு. சரி, பரவாயில்லை என்று அவள் சுண்டு விரலை தொட்டு உடனே ஆ என்று கையை உதறிக்கொண்டேன். என்னாச்சு? இவ்வளவு ஜில்லுன்னு ஐஸ் மாதிரி இருந்தால் எப்படி தொடுறது? நீங்கள் தமாஷா பேசுகிறீங்க. பாவம், நீயும் காஞ்சி போய் பேசுகிற. இந்த வாட்ச் எங்கே வாங்கினேன்? நல்லா இருக்கே, எங்கே பார்க்கலாம்? உடனே கழற்றி கொடுத்தாள். நான் அதை புரட்டி பார்த்துவிட்டு, நல்லா செலக்ட் செஞ்சிருக்கியே, இந்தா என்று திருப்பி கொடுத்தேன். அப்புறம் இந்த செயின் கூட நல்லா இருக்கு என்று அதையும் வாங்கி பார்த்து திருப்பி கொடுத்தேன். அப்புறம் இயல்பாக, இந்த துப்பாக்கி வெளிநாட்டுதா உள்நாட்டுதா என்று பார்ப்பதற்கு கை நீட்ட, அந்த அசடு தன் தோளில் இருந்து அந்த மெஷின் கன்னை கழற்றி தர அதை வாங்கி கொண்டதும்
ஹேண்ட்ஸ்அப் என்றேன். விளையாடுறீங்க சார், கொடுங்க. அட சீரியஸாக சொல்கிற காளியம்மா, கையத்துக்கு இல்லைன்னா சுடுவேன். அவள் வெளவெளத்து போனாள். இதை எதுவும் அறியாத கோபி சீரியஸாக எதையோ கலந்து கொண்டிருக்க சிகப்பு கல் கரையில் புகையாக வந்தது. கோபி, இங்கே பாரு, மெஷின் கன். இருடா வரேன் என்றான் சீரியஸாக சிந்தித்து கொண்டு. இங்கே பாருடான்னா பார்த்து விட்டு, பாவண்டா விட்டுடுடா, எதுக்கு அந்த பொண்ணை பயமுறுத்துற என்றான். முட்டாள், அவளை மடக்கி வச்சிருக்கேன்டா, இவளை வச்சு நாம் தப்பிச்சிடலாம், இங்கே வா. அட அப்படி கூட செய்யலாம் இல்லை என்று வந்தான். காளியம்மா, இது எந்த இடம், முதல்ல அதை சொல்லு. சொல்ல மாட்டேன், என் உயிர் போனாலும் அதுக்கப்புறமும் சொல்ல மாட்டேன். மண்டு, உயிர் போனதுக்கப்புறம் எப்படி சொல்ல முடியும்? அதனால் இப்போவே சொல்லிவிடு, இது எந்த ஏரியா, எந்த தெரு, டோர் நம்பர் என்ன? சொல்கிறேன் என்ற காளியம்மா திடீரென்று தன் சட்டை பாக்கெட்டிலிருந்து ஒரு மாத்திரையை எடுத்தாள். தொண்டை அடைக்குதா? சரி, மாத்திரையை சாப்பிட்டுட்டு அப்புறம் சொல்லு, பரவாயில்ல. அவள் மாத்திரையை விழுங்கினாள். சில வினாடிகளில் கண்கள் செருக கீழே சரிந்து விழுந்து இறந்து போனாள். கோபியுடனே குந்தி உட்காந்து, என் ராணி, சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லாமலேயே போயிட்டியே என் ரோஜா, மாத்திரையை சாப்பிட்டுட்டு எந்திரிக்க முடியாமல் நித்திரைக்கு போயிட்டியே என் செல்லம் என்று ராகமாக ஒப்பாரி வைக்க ஆரம்பித்தான். என்னடா இது, அவன் உன் காதலியும் இல்லை, மனைவியும் இல்லை, அட்லீஸ்ட் கள்ள காதலியும் இல்லை, இப்படி ஒப்பாரி வைக்கிறிய, எந்திரிடா, தப்பிக்கணும் நாம. யாராக இருந்தால் என்னடா, பொம்பளை உசுறு, பாவம். வாழ்க்கையில் இவன் என்ன சுகத்தை கண்டாலோ இல்லை காணலையோ, 2 ஆம்பளைங்க இருக்கும், அவள் கடைசி ஆசையை கூட கேட்கலையே. அவன் புலம்பிக் கொண்டிருக்க அந்த ஆராய்ச்சி கூடத்தில் ஒரு ஃபோன் இருப்பதை கவனித்தேன். நேராக சென்று ரிசீவரை எடுத்து 100 சுழட்டினேன். சார், போலீஸுக்கு ஃபோன் பண்ணணும் என்றேன். அதான் பண்ணிட்டியே, என்ன சொல்லு. அவசரத்தில் எதுவும் புரியல. ஒரு ஃபஸ்ட்டு கிளாஸ் கொள்ளை கும்பல் ஒன்று இருக்குது சார். இது பம்பாயில் பிரான்ச் ஆஃபீஸ் எல்லாம் வச்சுருக்கு. என்னையும் என் ஃப்ரெண்டையும் இங்கே சிறை மாதிரி வச்சுருக்காங்க. இவங்களை பிடிச்சி எங்களை காப்பாற்றுங்க. கடைசி கட்டம் வந்துருச்சு. வானத்தை சுட்டுக்கிட்டு ஜீப்பில் வந்துடுவீங்களே, சீக்கிரம் வந்து சேருங்க. இரியா, நீ எங்கேருந்து பேசுகிற? இங்கேருந்து தான் பேசுகிறேன். அந்த இடம் எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது, மெட்ராஸில் தான். ஆனால் அட்ரஸ் தெரியல. அட்ரஸ் தெரியாமல் எப்படி நாங்கள் வர்றது? சினிமாவில் மட்டும் அதெல்லாம் சொல்லாமல் டான்னு வந்துடுறீங்களே, எப்படி? மரண கிழண்ட கேஸு போல் இருக்குது. அதெல்லாம் மறை டைட்டாக தான் இருக்குது. பெரிய ஆபத்து சார். வாங்கன்னா எப்படியா வர்றது? ஃபோனில் நம்பர் இருக்கா? இல்லை, டயல் தான் இருக்குது. அதில் சில நம்பர்கள் இருக்குது, சொல்லட்டுமா? சீக்கிரம் சொல்லு, குறிச்சிக்குங்க. 098765432 இவ்வளவு தான். சை, உன்னோட பெரிய இழவாக இருக்கே. இங்கேயும் ஒரு இழவு விழுந்துருச்சு சார். காளியம்மா மாத்திரை சாப்பிட்டுட்டு செத்துட்டா. பைத்தியக்கார ஆஸ்பத்திரிலேருந்து பேசுகிறியா தம்பி? நான் உண்மையாக நடந்ததை பேசுகிறேன். பைத்தியம்னு சொல்கிறீங்களே, இன்னும் சில விவரங்கள் தரேன் சார். தாங்க சார். பம்பாயில் பிரபல விஞ்ஞானி சோன் பப்டா கொலை செய்யப்பட்டாரா? ஆமாம், அவன் பிரபல விஞ்ஞானி இல்லை, போலி விஞ்ஞானி. ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்சான். எவனோ கொன்று ரோட்டில் வீசிட்டான். அந்த கொலையை செஞ்சது இந்த கும்பல் தான். அந்த போலி விஞ்ஞானி சாகரத்துக்கு முன்னாடியே ஏமாத்திருக்கான். எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிக்க ஃபார்முலான்னு ஒன்று கிறுக்கி இந்த கும்பல்கிட்ட கொடுத்துருக்கான். பல சர்க்கஸ் வேலை செஞ்சு அது எனக்கு கிடச்சிது. இது இப்போ சின்ன சாவித்திரி வீட்டு பாத்ரூமில் இருக்குது. யோ, ஏயா இப்படி அறுக்கிற? எல்லாம் பொய்யா மெய்யா? சரி, புறப்படலாம்னா எங்கேயா வர சொல்கிற? கதையாக சொல்லிட்டு போறிய ஒழிய நீ இருக்கிற இடத்த பற்றி ஏதாச்சும் அடையாளம் சொல்லையா? சொல்கிறேன். என்னை சுற்றி ஒரே குடுவைகள். ஒரு குடுவையிலேருந்து சிவப்பு புகை வருது, நெடி அடிக்குது. உங்களுக்கு அடிக்குதா? எனக்கு எப்படியா அடிக்கும்? ஏன் ஜலதோஷமா? அப்படின்னா வாசனை தெரியாது? யோ, நீ இருக்கிற இடத்துல இருக்கிற ஜன்னல் வழியாக வெளியில் பாரு. என்ன உன் கண்ணில் படுதோ அதை சொல்லு. இது புத்திசாலி கேள்வி. இருங்க, கோர்ட்லையே இருங்க, வர்றேன். கோர்ட்லையா? இங்கிலீஷில் தான் சொல்லணுமா? சரி, லைனில் இருங்க. நான் அருகில் இருந்த ஜன்னல் கதவுகளை விரிய திறந்து வைத்து ஒரு டைரக்டர் கோணத்தில் 8 பக்கங்களிலும் பார்த்துவிட்டு ஃபோனுக்கு போகும் வழியில் கோபியை கவனித்தேன். அவன் காளியம்மாவின் ரிஸ்ட் வாட்சை கயற்றி தன் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு ஒரு கை கூராங்கற்களை அள்ளி போட்டுக்கொண்டு, நான் ரெடி தப்புறத்துக்கு என்றான். நான் ஃபோனை எடுத்து, சொல்லட்டுமா சார் என்றேன். சொல்லுப்பா சீக்கிரம். தந்தி கம்பத்தில் மொத்தம் 17 கம்பிகள் போகுது. அது மேலே இந்த நிமிஷம் 36 காக்கா உட்காந்துருக்கு. ஒரு வீட்டு மாடியில் வரிசையாக 9 பிரா காயுது. கடலில் 8 தோணி மிதக்குது. நிறைய தென்னை மரம் இருக்குது. என்னால் 60 வரைக்கும் தான் என்ன முடிஞ்சுது. இதெல்லாம் பத்தாதுப்பா. பத்தாதுன்னா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? உள்ள மரத்தை நான் சொல்கிறேன். என்னை புதுசாக நட சொல்கிறீங்களா? ஃபோனை வையா. என் இஷ்டம். கொஞ்சம் நேரம் கழித்து வைப்பேன். உங்களுக்கு கை வச்சா நீங்கள் வச்சுருங்க. மெனக்கட்டு எண்ணி இவ்வளோ விவரம் சொல்கிறேன். அப்புறம் பத்தாதுன்னா என்ன போலீஸ் நீங்கள்? எதிர்முனை வைக்கப்பட்டும் கூட நான் 2 நிமிடம் பேசி கொண்டிருந்து விட்டு வைக்க போன சமயத்தில் கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்த மொட்டை காட்சி அமைப்பை பார்த்துவிட்டு அலறினான். யாருக்கு ஃபோன் செஞ்ச? போலீஸுக்கு. இப்போ வந்துடும் என்று விட்டு நீ கையை தூக்கு என்று துப்பாக்கியை குறிப்பார்க்க அவன் கையை தூக்காமல் வேகமாக ஆராய்ச்சி கூடத்தை விட்டு வெளியேறி கதவை வெளிப்பக்கமாக சாத்திவிட்டு ஓடினான். அடுத்த சில நிமிடங்களில் அந்த கட்டிடம் முழுக்க அலாரம் அடித்தது. யாரோ ஓடும் சத்தங்கள்.
கோபி, போலீஸ் வரவே வராது. இது வந்துடும்னு நினச்சி இவங்க அவசரமாக இடத்த காலி செய்கிறாங்க போல இருக்கு என்றேன். செய்யட்டும், அவங்க காலி செஞ்சதை நான் வாடகைக்கு எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். என் ஆராய்ச்சிக்கு இந்த கூட வசதி. புரியாத ஆளாக இருக்கியே, அவன் தலைவனும் கும்பலும் தப்பிடும்டா என்ற நான் ஜன்னல் கம்பி வழியாக பார்த்தேன். அந்த கட்டிடத்தின் சைடு பகுதியில் ஒரு வேனில் சர்க்கர நாற்காலியுடன் தலைவரை ஏற்றி 7-8 பெரிய பெட்டிகளை ஏற்றி கொண்டிருந்தார்கள். கோபி, ஏதாச்சும் செஞ்சு இங்கேருந்து தப்பிச்சு அவங்கள பிடிச்சி போலீஸில் கொடுக்கணும். இங்கேருந்து மெஷின் கண்ணால் அந்த வேன் டயரை சுடுடா. வாகு இல்லை, ரொம்பவும் தூரம். சரி, இந்த ஆராய்ச்சி கூடத்தோட வாசல் கதவை சுடு. நான் சுட்டேன். சரமாரியாக தாழ்பால் இருக்கும் பகுதியை சுட்டதும் ஒற்றை கதவு அப்படியே டம் என்று விழுந்தது. 2 பேரும் வேகமாக வெளியேறினோம். யாரையும் காணோம். கட்டிடத்தின் வாசலுக்கு வந்தோம். தூரத்தில் அந்த வேன் போய் கொண்டிருந்தது. கொஞ்ச தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் இருந்தது. அதன் பைலட் அதை ஓரமாக நிறுத்திவிட்டு சாலையோரம் பாரம் இறக்கி கொண்டிருக்க, வாடா நந்து பயலே, திஸ் இஸ் கிளைமேக்ஸ் என்று கோபி வீரமாய் ஓடி வந்து ஆசாமியை பாதி காரியத்தில் கழுத்தை பிடித்தான். ஹெலிகாப்டர் ஏடியா, இல்லைனா சுட்டுடுவேன். நாங்கள் இருவரும் ஏறிக்கொள்ள ஹெலிகாப்டர் உடனே வைக்கப்பட்டது. துப்பாக்கி முனையில் வேனை நாங்கள் ஹெலிகாப்டரில் துரத்தினோம். கீழே இறங்கி தாழ்வாய் வந்தபோது கோபி வேன் மேலே எச்சில் துப்பினான். நான் வேனின் டயரை சுடுவதாக நினைத்துதான் நிறைய சுட்டு கொண்டே வந்தேன். அதில் எசகு பிசகாக ஒரு குண்டு வேனின் டயரை கிழித்துவிட வேன் கோணல் மாணலாய் ஓடி ஒரு போலீஸ் ஜீப்பில் இடித்து கொண்டு நின்றது. போலீஸ் ஜீப்பில் இருந்து நிறைய போலீஸ் இறங்கியது. ஹெலிகாப்டர் இறக்கியா என்றோம். இறங்கினதும் போலீஸ் எங்களையும் கைது செய்ய வந்தது. சார், நான் கொடுத்த தகவலால் தான் நீங்கள் வந்தீங்க. எவ்வளோ பெரிய கூட்டத்தை பிடிச்சு கொடுத்துருக்கேன், எங்களையும் அரசு செய்கிறீங்க. அதெல்லாம் சரி, பிரதம மந்திரி வந்த இராணுவ ஹெலிகாப்டர் இப்படி மிரட்டி எடுத்ததும் இல்லாமல் மேலேருந்து நீங்கள் கண்ணா பின்னான்னு சுட்டதில் ரோட்டில் போன 37 பேர் செத்து போயிட்டாங்க. அவ்வளவு தானே சார்? ஒரு தீயவன் அழிக்கப்படுறப்போ சில நல்லவர்களும் அழிக்கப்படுறது சகஜம். ராமாயண போரில் லங்கேஸ்வரன் மட்டும் அழிஞ்சான், ராமர் சைடில் எவ்வளோ பேர் செத்தாங்க என்று எவ்வளவோ வாதம் செய்தேன். அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளாமல் எங்களை மத்திய சிறைச்சாலையில் வைத்து வழக்கு போட்டிருக்கிறார்கள். எங்கள் சார்பாக எங்கள் வக்கீல் ஜனாதிபதிக்கு அனுப்ப தயாரித்து கொண்டிருக்கும் கருணை மனுவில் கையெழுத்து போட வருவீர்களா ப்ளீஸ்? கடைசி செய்தி. சேட்டை கோபி இங்கே ஜெயிலில் கல்லுடைக்கு அழைத்து செல்லப்படும் போது இப்போதும் கூழாங்கற்களை சேகரித்து கொண்டுதான் இருக்கிறான். முற்றும். வணக்கம் மக்களே, இது வரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா ஹைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. இது வரைக்கும் கதையை பொறுமையாக கேட்ட எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மேலும் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.